गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः सवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ योगानुशासनम्। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 2வது பாதம் சாதனா பாதம். சாதனா பாதத்தில் 28வது சூத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வியாசபாஷ்யம். யோகாங்கானுஷ்டானாத் அசுத்திக்ஷயே ஞானதீப்திர் ஆவிவேக்யாதேஹே. योगाङ्गानुष्ठानाद् अशुद्धिक्षये ज्ञानदीप्तिः आविवेक्यातेः. யோக அங்க அனுஷ்டானத்தை பண்றதோட லாபம் என்ன சுவாமி அப்படின்னா, யோக அங்க அனுஷ்டானாத் அசுத்தி க்ஷயே. இதான் முதல் நடக்கிறது பார்த்தீங்கன்னா, அசுத்தின்னு பார்த்தீங்கன்னா நாசமாகும். ஒரு குருநாதர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோட வேதாந்தம் இல்லை, இப்போ நமக்கு மாறி போச்சு. முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு சிஷ்யன் பார்த்தீங்கன்னா வந்தான் அப்படின்னா அந்த சிஷ்யனுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கர்மயோகத்தை சொல்லி கொடுப்பாங்க. குரு சேவையாக பார்த்தீங்கன்னா எந்த பலனும் பார்க்காம கர்மயோகம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டாங்க யோகங்களை பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. இந்த கர்மயோகத்தோடைய கூட பார்த்தீங்கன்னா குருட்ட இருக்கும்போது யமம் நியமம் இதில் இருக்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அனுஷ்டானத்தை பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் கொஞ்சம் ஆசனத்தையும் பிராணாயாமத்தையும் காலையில் சாயந்தரம் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ஜபத்தை கொடுப்பாங்க. இதுதான் ப்ராசஸ். இது நடக்க அவ்வளோதான். பார்த்துங்க, கர்மயோகம் நடக்கும், குரு சேவையாக கர்மயோகம் நடக்கும், குருவோட சேவை கூட பார்த்தீங்கன்னா யம நியமங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம், அதெல்லாம் கூடவே வந்துடும். அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் ஆம்பியன்ஸில் இருக்கும்போது கூடவே பார்த்தீங்கன்னா குருநாதர் ஒரு ஜபத்தை கொடுப்பார். ஜபத்தை கொடுத்த மாத்திரத்தில் அது அபியாசம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஜபத்தோடு சேர்ந்து பிராணாயாமமும் போகும். இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ப்ராசஸில் வர்றது. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குருநாதர்கிட்ட கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமம்னு சொல்லக்கூடிய பாகியந்திரிய நிகிரகம் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரமங்களில் வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு ஆடியோ வீடியோ இருக்காது, ரேடியோ இருக்காது, பேப்பர் இருக்காது. இப்போ எல்லா இடத்துலையும் பேப்பர்லாம் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நாங்கள் தயானந்த ஆசிரமத்தில் தான் போய் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே படிப்பேன் நான் டெய்லி. ஏன்னா தயானந்த ஆசிரமத்தில் 4 பேப்பர் வாங்குவாங்க, ஃப்ரண்ட்லேயே இருக்கும், நல்லா உட்காந்து படிக்கலாம். தேனிக்கு வந்தீங்க அப்படின்னா தேனி சுவாமி ஓங்காரன் சுவாமி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஒன்று கூட ஒரு சின்ன துண்டு பேப்பர் கூட பார்த்தீங்கன்னா பூவை சுற்றுற பேப்பர் கூட உள்ளே வரக்கூடாதுன்றவார். அப்படின்னா என்னன்னா ஒரு நியூஸும் தெரியாது, ரேடியோ இருக்காது, டிவி இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் தயானந்த ஆசிரமத்தில் இதுக்கு போனீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் போனீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே நல்ல பேப்பர் எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா ஆசிரமங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய லோக்கத்தோடது எதுவுமே தெரியக்கூடாது. அப்படி தெரியாமல் இருந்தால் தான் தமம் ப்ராக்டிஸ் ஆகும். அப்போ தமம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரத்யாகாரம்னு தமம்னு சொல்ல போகிறோம். அப்போ பாருங்கள், ஒரு ஆசிரமத்தில் போய் இருந்து இந்த இதெல்லாம் பண்ணும்போதே நமக்கு யம நியமம் ஆசனம் பிராணாயாமம் அறகுறையாக பிரத்யாகாரம்னு சொல்கிற தமம் கிடைச்சோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல குருநாதராக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது தாரண மெத்தடெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. தாரண தியானம் கொஞ்சம் அட்வான்ஸான ஸ்டூடெண்ட்டுக்கு முதல்ல ஜபங்கள் தான் சொல்லி கொடுப்பாங்க. நீண்ட காலம் ஜபம் பண்ணுங்கன்றுவாங்க.
அதுக்கப்புறம் தான் தாரண தியானம் வரும். அதுக்கப்புறம் சமாதின்றது அவங்களோட அபியாசத்தை பொறுத்து சமாதிக்கு போறதுன்றது. அப்ப இதெல்லாம் எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட வேதாந்தம் படிப்போம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக அனுஷ்டானங்கள் எல்லாம் ப்ராப்பரா சைமல்டேனியஸா நடந்துகிட்டே இருக்கும். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு புரிஞ்சுங்க, யோகம் எதுக்கு? அசுத்தி க்ஷயத்துக்கு. நம்ம மனசுல, தேகத்துல, இந்திரியங்கள்ல, சித்தத்துல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, தேகத்துல இருக்கிற மலம் ஸ்நானம் பண்றதுனால போகும். உள்ளுக்குள்ள இருக்க மலங்கள் எல்லாம் என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள்ல இருக்க மலம் விஷயத்துல இருக்கக்கூடிய ராகத்வேஷம், மனசுல இருக்கிற மலம் சித்த சஞ்சலம், மனசுல வந்து சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கிறது விஷய சிந்தனையினால. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில இருக்கிறது சங்கல்பம், இது வேணும் அது வேணும் அப்படின்னு நிறைய சங்கல்பங்கள். அப்புறம் சித்தத்துல இருக்கிறது வாசனைகள். அப்ப இத்தனையும் நாசம் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகம் வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் செய்யப்படுது. அப்ப யோகா அங்க அனுஷ்டானத்தை பண்ணும்போது என்ன உண்டாகும் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது, யோக அங்கத்தோட அனுஷ்டானத்தினால அசுத்தின்றது என்ன அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, தமோகுணத்தோட காரியம், ரஜோகுணத்தோட காரியம். இந்த தமோகுணம் ரஜோகுணத்திலிருந்து உண்டாகிறது தான் எல்லாமே. மனசுல இருக்கக்கூடியது, தேகத்துல இருக்கக்கூடியது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஆளை பார்த்தேன், ஒரே தாமசி. சாமி அப்படின்னு ஒரு 10 ரூபா எடுத்து கொடுத்து, இப்போ அப்படின்னா தண்ணி அடிக்கணும், காலையிலேயே தண்ணி அடிக்கணும். ஒரே அழுக்கு, ஒரே அழுக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அழுக்கா இருக்கிறதுல ஒரு சுகம் கிடைச்சோம். தாமசம், ரொம்ப தாமசம். அப்ப தேகத்தை சுத்தப்படுத்துறோன்னு கூட வந்து பாத்தீங்கன்னா குளிக்கணும்ன்றது கூட தெரியாது. அதுக்கப்புறம் மனசுல, இந்திரியத்துல விஷய ஆசை. அதே மாதிரி மனசுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம மனசுக்கு எல்லாத்துக்கும் சஞ்சலம், நிறைய சஞ்சலம் இருக்கு. விஷய சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம், எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இது அப்புறம் ஊர் ஃபுல்லா ஏகப்பட்ட சங்கல்பம், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இங்கே போகணும், அங்கே போகணும். ஏகப்பட்ட ஒரு வருஷத்துக்கு தேவையான ப்ரோக்ராமை நம்ம இப்பயே வச்சுருக்கோம். சில பேருக்கு பல ஜென்மங்களுக்கு தேவையான சங்கல்பத்தையும் வச்சுருக்காங்க. அப்போ அது மாதிரி. அப்புறம் வாசனைகள் நிறைய இருக்குது, நமக்கு தெரியவே தெரியாது. 4 விதமான வாசனைகள் பார்த்துருக்கோம்ல. பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணம், 4 விதமான வாசனைகள் இருக்கு. அப்போ இது எல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அசுத்தம். அப்போ இந்த அசுத்தம் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமோகுணம், ரஜோகுணம், இந்த 2 தான். இந்திரியத்தில் இருக்கிற சஞ்சலம் ரஜோகுணம், மனசுல இருக்க சஞ்சலம் ரஜோகுணம், புத்தியில சங்கல்பம் ரஜோகுணம். அதே மாதிரி வாசனைகள் எல்லாமே தமோகுணத்திலையும் இருக்கு, ரஜோகுணத்திலையும் இருக்கு. இது எல்லாத்தையும் நாசம் பண்றது எது? இந்த யோக அனுஷ்டானம். அப்ப யோக அனுஷ்டானம் வந்து பாத்தீங்கன்னா பண்ண ரஜோகுண தமோ குணங்கள் கம்மியாகும் போது ஞான தீப்தி. ஞான தீப்தினா வேற எதுவுமே இல்லை, சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது ஞானம் வந்து பாத்தீங்கன்னா விஸ்தாரமா இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் உண்டாகுது. அப்ப ஞான தீப்தி வரும்போது என்ன நடக்குது சுவாமினா, அந்த ஞான தீப்தி மெதுவா பிரகாசம் அதிகமாகிட்டே போகும். எது வரைக்கும் அப்படின்னா ஆ விவேக கியாத்தேகே. 98% சத்துவ குணம் இருக்கும்போது உண்டாகிற பரம் பிரசங்கியானம், அதுல உண்டாகக்கூடிய விவேக கியாதி. விவேக கியாத்தினா என்ன அர்த்தம்? வெளியில பண்ற விவேக கியாத்தினா இல்லை சார். நான் இது இல்லை அப்படின்னு இந்த எல்லா மனசுல இருக்கக்கூடிய தாட்டெல்லாம் அடங்கி அந்த மனசையே இது நான் இல்லைன்னு பார்க்கிற சாமர்த்தியம் எப்போ வருதோ அதுக்கு பேர் தான் விவேக கியாத்தின்னு பேர். அந்த விவேக ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடையிற வரைக்கும் இது சத்துவகுணம் மெதுவா 70, 80 அப்படின்னு மெதுவா போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கோம்? பார்டர் மார்க்ல இருக்கோம், 50-50. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். சில சமயம் நல்லா இருக்கும், சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். என்ன சித்தம் நம்மளது? நம்ம எந்த பூமியில இருக்கோம்? ஃபேமஸா இருக்கணும், விக்ஷிப்த பூமியில இருக்கும். அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் ரொம்ப ஏகாகிர சித்தமும் போகும் அடுத்த பூமி. சில சமயம் என்ன ஆகும்? கீழையும் வந்து க்ஷிப்தத்துக்கும் மூடத்துக்கும் போகும். அப்ப இந்த பக்கமும் போகும், இந்த பக்கமும் போகும். அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமி வந்து விக்ஷிப்த பூமி. இதுல இருந்து 70% சத்துவகுணம் வரும்போது தான் நம்ம யாத்திரையே வாஸ்தவத்தில் ஸ்டார்ட் ஆகுது. சவிதர்க்கத்தோடது, இந்த விஷயங்களை ஆப்ஜெக்ட் பண்ணி பார்க்கறது இப்பெல்லாம் இருக்கும். ஆனால் இப்பெல்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் நிற்க முடியும், அதில் நின்று நம்மளால ஸ்திரமாக பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா நம்மளால பார்க்க முடியல. அதுக்குள்ளார சிங்க் ஆகிடும், விவகாரத்துக்கு போயிடும். அப்போ வந்து நமக்கு வந்துட்டு இருக்க ஏகாகிர சித்தம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், சில சமயம் அந்த 50லேருந்து டிங் முன்னாடி
இப்போ நான் போட்டு பார்த்தேன் ஸ்பீடு, நெட்டோட ஸ்பீடு எப்படின்னு பார்த்தா அந்த முள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இறங்குது ஏறுது இறங்குது ஏறுது 40-50 காட்டுது, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு போகுது. அந்த முள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி போயிட்டு இருக்கு. நெட்டோட இது ஸ்டெபிலிட்டியாக இல்லை. இப்போ நம்மளோடது என்ன இருக்குது அப்படின்னா சத்துவகுணம் தான் நம்ம எல்லாரும், அதனால தான் உட்காந்து பாடம் கேட்குறோம். ஆனால் சத்துவகுணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 70% நமக்கு போகிறதில்லை. 50 போகும், 60 வரும், 70 சில சமயம் எப்போவாவது 70 டச் பண்ணோம், திரும்ப கீழே இறங்கு. அப்போது ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இல்லை. அப்போ 70% ஸ்டெபிலிட்டி வரும்போது தான் விவேக கியாத்தியோட ஆரம்பம் நடக்குது. இது 95% ஆகும்போது தான் பரிபூரண விவேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பஷ்டமாக நடக்கும். அது மாதிரி நல்ல விவேக கியாத்தி உண்டாகிறதுக்கு விவேக கியாத்திக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது? பரவைராக்கியம் வரும். பரவைராக்கியத்துக்கு அப்புறம் தான் தானா நிற்கிற சுரூப அனுபூதி உண்டாகும். அப்போ முதல் காரியம் யோக அனுஷ்டானத்தினால என்ன, யாராவது கேள்வி கேட்பாங்க, சுவாமி வந்து யோகம் சொல்லி கொடுக்குறாரு, யோகம் படிக்கிறீங்களா, எதுக்கு யோகம் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் முதல் காரியம் அசுத்தி க்ஷயமாகிறதுக்கு ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் வந்து பாஷ்யத்துக்கு வந்துடுங்க. யோக அங்காணி அஷ்டவ், ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிடுறேன். யோக அங்காணி அஷ்டவ், யோக அங்கங்கள் 8. அது வந்து பார்த்தீங்கன்னா அபிதித்யமானானி, சொல்லப்பட போகின்றவை, அடுத்த சூத்திரத்தில் சொல்லப்பட போகுது. மொத்தம் எத்தனை? 8 அங்கங்கள். தேஷாம் அனுஷ்டானாத், தேஷாம் அனுஷ்டானாத்னா அந்த 8 அங்கங்களை அனுஷ்டானம் பண்ணும்போது பஞ்சபருவனோ விபரியா 5 கணுக்களை உடைய பொய்யறிவு. எது பொய்யறிவுனா எது அப்படின்னா அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம் சொல்லக்கூடிய பஞ்சக்லேஷங்கள். இந்த பஞ்சக்லேஷங்களும் எதனால உண்டாகுது? அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம், அவித்யிலிருந்து உண்டாகிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பொய்யறிவுன்னு பேர். அந்த பொய்யறிவா இருக்கிற விபரிய ஏகன்னு அர்த்தம். பொய்யறிவு மித்யா ஞானம், அதத்ரூப பிரதிஷ்டம். ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொய்யான அறிவு அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அசுத்தி ரூபஸ்ய, அதுதான் அசுத்தி ரூபம். அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷம், அபினிவேஷம், இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசுத்தி ரூபம், அசுத்தி ஃபார்ம், அசுத்தமானது. அது வந்து க்ஷயா, அது வந்து மெதுவா க்ஷயமாகுது. க்ஷயமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆகாது. என்னென்னா ஓரளவுக்கு ஆகிட்டே போகும். க்ஷயம்னு என்ன அர்த்தம்? நாசம். நாசம் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், நாசம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வியன்னு ஒரு வார்த்தை நம்ம கீதாவில் நம்ம பார்த்தோம். வியயம்னா தேய்வடைதல்னு முதல்ல ஆரம்பிக்கும். அதே மாதிரி க்ஷயம்னாலும் தேயறதுன்னு அர்த்தம். க்ஷயரோகம். மெதுவாக தேஞ்சி ஒரு நாள் என்ன ஆகிடும்? நாசமாயிடும். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாசமாகாது. ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, சுவாமி என்னால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அது எப்படிங்க ஒரே நாளில் நடக்கும்? கோடிக்கணக்கான ஜென்மங்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை பண்ணி வச்சுருக்கோம். எரேசர் எடுத்து டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேணுமா வேணாமான்னு கேட்கும். டெலிட் பட்டன் அழுத்தினோன்னே ஒரு வேர்டு கேட்குது இல்லை, ஃபுல்லாகவே எடுத்துட்டுமா இல்லை எடுக்க வேணாமா, எஸ்ன்னு அழுத்தினா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் போச்சு. அது மாதிரி மனசில் இருக்கிறதெல்லாம் இந்திரியங்கள் இருக்க தோஷங்கள்லாம் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும்? பண்ண முடியாது அது மாதிரி. அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுறது ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஃபஸ்ட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாதபுரம் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? கடாயை வச்சுருவார். சமையல் பண்ணும்போது நான் பல முறை சொல்லுவேன், எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? ஸ்டவ் பற்ற வைக்கணும். இவர் என்ன பண்ணுவார்? ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயும் விட்டுருவார். விட்டுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தேடுவார், அதை தேடுவார். கொஞ்சம் ஜீரகத்தை எடுத்து அதில் போடுவார். போட்டு கடுகு உளுத்தம் பருப்பையும் ஜீரகத்தை போட்டோன்னே இவர் இங்கே வேலை பண்ணிட்டு இருப்பார் பாருங்க, என்னென்ன வேணும்னு. அதுக்குள்ளார அது என்ன ஆகிடும்? பர்ன் ஆகிடும், மொத்தமாக போச்சு. ஆனால் என்ன புத்திசாலித்தனம் பண்ணணும்? முதல்ல ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஞானம் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்தது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண போனீங்க அப்படின்னா சடன்னு காரியம் முடிச்சிடும். சிம்பிள் தானே? அதானே நீங்கள் பெண்கள் எல்லாம் தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க. எந்த காரியம் பண்ணாலும் முதல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது முடியாது.
கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண முடியும். சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா 20-30%, 40%, 50% அப்படின்னு. அப்போ எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போங்க சிரவண காலத்தில். அதுக்கப்புறம் நல்லா தெளிவாகிற காலம்னு மனன காலமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிசைட் பண்ணுங்க, இதுதான் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு நல்லா கிளியர் ஆகிடுங்க. அப்போ சிரவண காலத்தை காட்டிலும் மனன காலத்தில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு அனுஷ்டானம். அதுக்கப்புறம் நிதித்தியாசன காலம்ன்றது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமாதி அபியாசங்கள் காலம், நிதித்தியாசன காலம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100% இதுக்காகவே ஒதுக்குறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதாக ஒருத்தர் பாடம் கேட்டுட்டு இருக்கும்போதே முடியலையே சாமி, முடியாதுங்க. இது கேட்குற இது காலம். மனனம் பண்ணுற சிரவண காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லு மேயிற மாதிரி நல்லா மேயணும். மேய்ஞ்சதுக்கு அப்புறம் அது அசை போடணும். அசை போட்டதுக்கு அப்புறம் தான் அது பாலாக மாறும். அப்போ மாட்டுக்கே அப்படியே போயின்னா நம்ம வந்து யோகா அனுஷ்டானத்துக்கு அதே தான். அதனால மெதுவாக இப்போ பாடம் கேட்க ஆரம்பிக்கிறீங்களா, அன்வான்டாக இருக்கிறதெல்லாம் மெதுவாக நீங்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக விவேக ஞானம் வந்திருக்கு. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் விவேக ஞானம் ஆயிடுச்சு. நம்ம 120 கிளாஸ் 200 கிளாஸ் கேட்டோம். யோக சுதாகரத்தோடு சேர்த்தா 200 கிளாஸ் வந்துருக்கு. 180 கிளாஸ் கிட்ட கேட்டிருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக விவேகம் வர ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் அன்வான்டு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. விட முடியலன்னா கூட தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எதெல்லாம் தப்பு பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறோன்னு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த க்ஷயமாகிறது, அவித்யா ராகத்வேஷ அபினிவேஷன் க்ஷயமாகிறது மெதுவாக தெரிஞ்சுக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. கடைசியில் தான் நாசமாகும். தத்து க்ஷயே எப்போ க்ஷயமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவேக்கியாத்தி அடையும் போது 95% சத்துவகுணமானாதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% அந்த க்ஷயமாகும் கிளேஷங்கள். இப்போ நமக்கு எப்படி இருக்கு, நம்ம ஆரம்பிக்கும் போது 40 ஆரம்பித்தோம் சத்துவகுணம். இப்போ மெதுவாக உட்கார்ற அபியாசம் வந்துருக்குல்ல. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேனே, அசையாமல் உட்காடுறீங்களா நிறைய பேர், அப்படியே காலை மாற்றாமல் இருக்கீங்களா, நீங்கள் அசைஞ்சிங்கன்னாவே எனக்கு தெரியுமே. அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்போ என்ன உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் நிறைய நடந்திருக்கு, தமம் நல்லா நடந்திருக்கு. மனசு வந்து பார்த்தீங்கன்னா குவிஞ்சு பாடம் கேட்குறீங்களே, இல்லைன்னா செதறி போச்சுன்னா கேட்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம், சத்துவகுணம் அதிகமாக இருக்குது. யாரும் தூங்காமல் இருக்கீங்களே. எங்கள் கிளாஸ்லலாம் சுவாமி பாடம் எடுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கவங்க தூங்கிடுவாங்க. அப்போ யாருமே தூங்காமல் இருக்கீங்களே, அப்போ என்ன அர்த்தம், தமோ குணம் க்ஷீணமாகிட்டே இருக்குது. அப்போ மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60 இப்படி மெதுவாக ஒவ்வொரு பர்சன்டேஜாக சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, தத்துக்ஷயே சம்யக் ஞானஸ்ய அபிவியக்தி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள், பஞ்ச கிளேஷங்களும் தடைகள், அப்டிகல்ஸ், இதெல்லாம் தமோ ரஜோகுணத்தோடது. இது நீங்கின மாத்திரத்துல அந்த இடத்துல என்ன இருக்கும், வெறும் சத்துவகுணத்தோட பிரகாசம் மட்டும் அந்த இடத்துல இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சம்யக் ஞானசிய நல்ல ஞானத்தினுடைய வெளிப்பாடானது உண்டாகும். நல்ல ஞானம் வெளிப்படும், அபிவியக்தியாகும். எப்படி சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஆகுண புருஷஸ்வரூப விஜானாதித்யர்த்த. இந்த ஞானம் வந்து எது வரைக்கும் உண்டாகும் சுவாமி அப்படின்னா 70% இருந்து. இப்ப எனக்கு எவ்வளவு சத்துவ குணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? சும்மா சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்க என்ன வேணா கல்பனை பண்ணுங்க. நான் என்னோட மார்க் எவ்வளவு தெரியுங்களா, 65 மார்க். 62 என்னோட மார்க் வந்து 62, 65 என்னோடது வந்து. அப்ப நீங்க எடை போட்டுங்க, உங்களை நீங்க எடை போட்டுங்க. என்னோடது வந்து பாத்தீங்கன்னா 60 65 மார்க் என்னோட. இல்ல எல்லாம் 45க்கு மேல இருக்கீங்க எல்லாருமே. 45, 50, 55 அதுக்குள்ளதான் இருக்கீங்க. நீங்க ரொம்பவும் கீழே போவாதீங்க, பாடம் உட்காந்து கேட்க முடியாது. அதே மாதிரி கண்டினியூஸா நீங்க இதுல ஈடுபடவும் முடியாது. சத்துவ குணத்தோட காரியத்தில் அதிகம் ஈடுபட முடியாது. அப்போ வந்து 45 to 55 இருப்பீங்க. சில பேர் இன்னும் அதிகமாக இருக்கலாம். நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். அப்போ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 65 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லீவு நாள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போகும். இப்போ விவகாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 60 65 தான் இருக்கும் என்னோடதெல்லாம். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70 போச்சு அப்போ என்னால் பாடம் எடுக்க முடியாது. 70 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, ஒரே ஒரு க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் வந்து எஸ் தெக்வா ரூபமாத்யம் பிரபவதி ஜெகத்தோ
எங்கேயாவது இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% டச் பண்ணும் பாருங்க, அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியாது. சித்தம் 70% ஏகாகிரம் போச்சுனாவே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வெளியில காரியம் இப்ப என்ன மாதிரிலாம் பேச முடியாது. பேசுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஜோகுணத்தோட காரியம். இந்த ரஜோகுண காரியத்தை வந்து பண்ணவே முடியாது, படிச்சு கொடுக்கவே முடியாது என்னான்னு. அப்போ படித்து கொடுக்குறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 70% இல்லை, எனக்கு 65%. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அர்த்தங்களோ எல்லாம் நல்லா கேதர் பண்ணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசம் இருக்கும், விவேகம் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 65 தான் என்னோடது நின்றுட்டு இருக்கிறது. அப்போ இது எப்போ வரைக்கும் போகும் சுவாமி? அந்த அந்த சத்துவகுணம் எது வரைக்கும் போகும்? அந்த விவேகம் வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் போகும் அப்படின்னா ஆகுணனா சத்வரஜஸ் தமசோட குணங்கள் இருக்குல்ல, அந்த 3 குணங்களோடது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்நியதா கியாத்தி பண்ற அந்த குணங்களையும் புருஷ ரூப புருஷனுடைய சொரூப புருஷனோட சொரூபம் என்னது? தானா நிக்கிறது. எப்ப தெரியுங்களா? எப்பன்னா 98% தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். பாஷ்யத்தில் ஏற்கனவே சொல்லியாச்சு, நான் வேணா நாளைக்கு எடுத்துட்டு எந்த ஸ்லோகம்னு நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. சொரூப பிரதிஷ்டம் அங்க ஆச்சரியர் சொல்றார், பரம்பிரசங்கியானத்துக்கு சொல்றார். இப்போ பரம்பிரசங்கியானம் வந்தாதான் என்ன ஆகும்? சொரூப பிரதிஷ்டம். சொரூபத்துல நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தனக்கு அந்நியமா இருக்கிற 3 குணங்களோட இருக்கிற அவித்யாவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? சித்தம். அவித்யாவை பார்க்க முடியாது, சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான்? இது வேற நான் வேற அப்படின்னு விஞ்ஞானம் பண்றதுன்னு அர்த்தம். விவேகாத் விஞ்ஞானாத்துன்றதுக்கு அர்த்தம் அந்த விவேகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்துவ குணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்ற யோக அங்க அனுஷ்டானம். இந்த யோக அங்கங்களை 8 அங்கங்களை அனுஷ்டானம் பண்றதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அசுத்தேர் வியோக காரணம். இந்த அசுத்தி ஆகுது இல்ல, என்கிட்ட வந்து நான் சோப்பு போடுறேன், என்னோட பாடியில வந்து நான் நல்லா சோப்பு போட்டு நல்லா டெய்லி தேய்க்கிறேன். இந்த சோப்பு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட பாடியில இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் வியோகம் பண்ணுது. கரெக்டா? என் அழுக்கு இருந்துச்சு, இருக்கிற அழுக்குக்கு மேல இது வந்து சோப்பு எதுவும் பண்ணல. சோப்பு பண்ற காரியமே என்னது? இந்த அழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீக்குது. அதுக்காக நான் தேய்க்கிறேன், தேய்ச்சி சோப்பு போட்டு தேய்ச்சி குளிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க அழுக்கு வியோகமாச்சு. அதே மாதிரி தான் யோக அங்க அனுஷ்டானம். யோகாங்க அனுஷ்டானம் அசுத்தியை வியோக காரணம். அசுத்தியை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கிறதுக்காக நீக்குவதற்காக செய்யப்படுகிறது. இது ரொம்ப முக்கியம். யாராவது வேதாந்தம் படிக்கிறவங்க முக்கியமா இதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும், மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். யோகத்தினால வந்து மோட்சம்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா தப்பு. யோகத்தினால மோட்சம் இல்லை, ஆனா யோகம் இல்லாம மோட்சம் இல்லை. நல்லா இது கிளியரா எப்பவும் புரிஞ்சுங்க. யோகத்தினால மோட்சம் இல்லை, ஆனா யோகம் இல்லாமல் மோட்சம் இல்லை. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, யதா வியோக காரணம் யதா பரசு சேத்தியஸ்ய. பரசு அப்படின்னா கோடாரி. பரசுராமர்னா கோடாரி வச்சிருப்பார், கோடாளி வச்சிருக்காருல்ல அவர். அந்த பரசுன்ற ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுது? மரத்தை வச்சுக்கிட்டு நடுவில் போட்டிங்க அப்படின்னா, யூடியூப்ல நிறைய ஃபாரின் வீடியோவில் நிறைய இருக்கு பார்த்தீங்கன்னா, ரவுண்டாக. நம்ம ஊர்லலாம் அது மாதிரி கட் பண்ணுறது பார்க்க முடியாதுல்ல. கரெக்டாக துண்டாக மரத்தை வச்சு ஒரே அடி 2 போயிட்டே இருக்கும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடாரியை வச்சு வெட்டும் போது அந்த மரத்துண்டு என்ன ஆகுது? 2 பிரேக் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகா அங்க அனுஷ்டானம் என்ன பண்ணுது? நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மலங்கள் இருக்குல்ல, அசுத்தங்கள், அதை எல்லாத்தையும் இந்த யோகா அங்க அனுஷ்டானம் பிரிச்சு வியோகம் பண்ணுது. அப்ப யோகா அங்க அனுஷ்டானம் அசுத்தி க்ஷயத்துல வியோக காரணமாக ஆகிறது, பிரிக்கின்ற காரணமாக ஆகின்றது. விவேக கியாத்தேஸ்து பிராப்தி காரணம் யதா தர்மஹா சுகசிய. 2வது விவேக கியாத்தி உண்டாகும்ல, 95% விவேக கியாத்தி உண்டாகும்ல, அந்த விவேக கியாத்தி வந்து பாத்தீங்கன்னா அதை அடைகிறதுக்கு பிராப்தி காரணமா இந்த யோகாங்க அனுஷ்டானம் இருக்கு. யோகாங்க அனுஷ்டானம் எதுக்கு? அசுத்திய க்ஷயம் பண்றது ஒண்ணு, அதுக்கு பேர் வியோக காரணம். 2வது வந்து பாத்தீங்கன்னா இத பண்ண 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 உங்களுக்கு லாஸ்டா என்ன கிடைக்கும்?
அந்நியதா கியாதி கிடைக்கும். அந்த அந்நியதா கியாதி அதை பிராப்தி பண்றதுக்கு இந்த யோக அனுஷ்டானம் பயன்படுது. அதனால யோகாங்க அனுஷ்டானம் 2வது காரணம் இது பிராப்தி காரணமாக ஆகின்றது. எப்படி அப்படின்னா, யதா எந்த விதமாக எனில், தர்மக சுகசிய, தர்மம் பாத்தீங்கன்னா நம்ம பண்றோம், தர்மம் பண்ணா என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா சுகம் கிடைக்கும். சுகத்தை அடைவதற்கு தர்மம் காரணமாக ஆகின்றது. எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மம் பண்றோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சுகம் அதிகமாயிட்டே போகும், இந்த ஜென்மத்திலையும் அடுத்த ஜென்மத்திலையும். நான் பாத்தீங்கன்னா இங்க இருந்து திருவண்ணாமலையில இருந்து சென்னைக்கு போகணும். சாமி எதுல போறீங்க? பஸ்ல போறேன், இல்லைன்னா டாக்ஸில போறேன், அப்ப கார்ல போறேன், இல்லைன்னா பஸ்ல போறேன் அப்படின்னா திருவண்ணாமலையில இருந்து சென்னையை அடைவதற்கு பிராப்தி காரணம் பஸ் இல்லைன்னா கார். அதே மாதிரி அந்நியதாக்கியாத்தின்ற ஒரு ஸ்டேஜ் அடையறதுக்கு நமக்கு யோகாங்க அனுஷ்டானம் பிராப்தி காரணமா ஆகுது. ஒன்ன பிராப்தி ஆகும் போது பாத்தீங்க அப்படின்னா இதுல சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முந்தின ஸ்டெப் வைக்கணும் அப்படின்னா பிந்தின ஸ்டெப்பை விட்டாதானே நடக்கும் உங்களுக்கு. கதி அப்படின்னா என்ன அர்த்தம்? கத்தின்ற தாத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருக்கிற ஸ்டெப்பை வச்சு பின்னாடி இருக்கிற ஸ்டெப்பை நீங்க நீக்கினீங்கன்னா அதுக்கு பேர் தான் கதி. பாத விக்ஷேபே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாத விக்ஷேபம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி முன்னாடி நடக்கிறீங்க, முன்னாடி நடக்கும் போதெல்லாம் என்ன ஆகுது? பின்னாடி இருக்கிறத நீங்க வியோகம் ஆகிட்டே போறீங்களா, பின்னாடி இருக்கிறத தியாகம் பண்ணிக்கிட்டே போறீங்களா? அப்போ சத்துவ குணம் பாத்தீங்கன்னா 60ல இருந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக மலங்கள் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? ரஜோகுண தமோ குணங்கள் பெர்சன்டேஜ் கம்மியாயிட்டே இருக்கு. சத்துவ குண பெர்சன்டேஜ் அதிகமாக ரஜோகுண தமோ குணத்தோட பெர்சன்டேஜ் அதிகமாக கம்மியாயிட்டே போகுது. மலம் வியோகமாயிட்டே போகுது. ஆனா அதுக்கு மேல நீங்க என்ன பண்றீங்க? ஸ்டெப்ஸ் அதிகமாயிட்டே போறீங்க, பிராப்தி பண்ணிக்கிட்டே போறீங்க. சவித்தர்க்கத்தை பிராப்தி பண்றீங்க, அடுத்து நிர்வித்தர்க்கத்தை பிராப்தி பண்றீங்க, சவிச்சாரம் பிராப்தி பண்றீங்க, நிர்விச்சாரம் பிராப்தி பண்றீங்க. இப்படி பிராப்தி பண்ண பின்னாடி இருக்கிறது என்ன ஆகுது? விட்டுக்கிட்டே போறீங்க. அப்போ யோக அங்க அனுஷ்டானம் மலங்களை நாசம் பண்ற விஷயத்துல யோக காரணம். மேல இருக்கிற ஸ்டேஜஸ் அடையிறதுக்கு பாத்தீங்கன்னா அந்நியதாக்கியாத்தி வரைக்கும் அடையிறதுக்கு பிராப்தி காரணம், அடைவதற்கு காரணமாக ஆகிறது அப்படின்னு சொல்றோம். அந்நியதா காரணம். அப்போ யோகாங்க அனுஷ்டானம் 2 காரணங்கள். இதை யாராவது வேதாந்தம் படிக்கிறவங்க நல்லா எழுதிக்கணும். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் 2 காரணம் மட்டுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னையில இருந்து பாடம் இங்க இருந்து ஆரம்பிக்குது. உடனே யாராவது கேட்கிறாங்க, கதி ஏதானி காரணானி சாஸ்திரே பவந்தி, கதி காரணானி பவந்தி சொல்ற என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எவ்வளவு காரணங்கள் பாத்தீங்கன்னா இருக்கின்றன. இந்த இதுல யாருக்காவது கொஞ்சம் இது இருந்துச்சு அப்படின்னா எழுதிக்கிங்க. இல்லை நான் கிளாஸ் முடியும் போதே சொல்றேன் உங்களுக்கு. ஒரு அருமையான பிரம்மசூத்திரத்துல பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா யோகம் எதுக்குன்னே தெரியாம கண்டனம் பண்ணிடுறாங்க. நிறைய பேர்கிட்ட நீங்க எங்கேயாவது யோகம்னு கேட்டீங்க அப்படின்னா, கர்மம் பாத்தீங்கன்னா எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம யோகா அங்க அனுஷ்டானம்லாம் கர்மம் தானே. ஒரு கர்மத்தை பண்றதுனால ஞானம் கிடைக்கும், ஞானத்தினாலதான் மோட்சம். நல்லா புரிஞ்சுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ஒரே ஒரு இது, இப்ப நம்ம படிக்கிறது கர்மமா? என்னது? பாடம் உட்காந்து படிக்கிறது கர்மமா இல்லை பாத்தீங்கன்னா என்னது? சரி, கர்மத்தினால உங்களுக்கு என்ன கிடைக்குது? இப்ப கிளாஸ்க்கு பாடம் படிக்கிறது இது பண்றதுனால என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். அப்போ ஒரு ஞானம் பாத்தீங்கன்னா கர்மம் இல்லாமல் ஞானம் கிடைக்காது. கிளியரா புரிஞ்சுங்க. ஒரு ஞானம் உண்டாகணும். ஸ்கூல் படிப்பா இருக்கட்டும், காலேஜ்ல படிக்கிறதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நம்ம பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா இதுல தப்போவனம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒண்ணு யூடியூப்பை பார்க்கணும், இல்லைன்னா நேரடியா போய் பாத்தீங்கன்னா அந்த தப்போவனத்துல போய் இறங்கணும். தப்போவனத்துல போய் இறங்குறது ஒரு கர்மா தானே. இங்க இருந்து கங்கோத்திரி போய் கங்கோத்திரியில இருந்து பாத்தீங்கன்னா தப்போவனத்துக்கு நடந்து போனாதான் இதுக்கு தப்போவனத்துக்கு போக முடியும். தப்போவனத்துக்கு போனோன்னு தான் எனக்கு என்ன கிடைக்குது? ஐயோ என்ன அருமையான கிளேசியர், அருமையா இருக்கும் ஒரு சமவெளி. அங்க அந்த சமவெளியை பார்க்கறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிராவல் பண்ணி போனாதான் அதை அறிய முடியும் பிரத்யட்சமா. அப்போ எந்த ஒரு ஞானமா இருந்தாலும் அந்த ஞானத்துக்கு முந்தின ஸ்டெப் என்னவா இருக்கணும்? கர்மம். கர்மத்தினால பாத்தீங்கன்னா ஞானம், ஞானாதேவது கைவல்யம்.
ஞானத்தினால மட்டும்தான் கைவல்யம் கிடைக்கும். ஞானத்துக்கு அந்நியமா கைவல்யம் கிடைக்காது. எந்த ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேற, இது எல்லாம் திருஷ்யம் வேற அப்படின்ற விவேக ஞானம். விவேக ஞானத்துக்கு அப்புறம் என்ன வேணும்? பரவைராக்கியம். நான் எதெல்லாம் பார்க்கிறனோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அதுக்கு என்ன பேரு? ஞானம். பார்த்ததை நீக்கிட்டு தான்ல நின்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? சொரூப அவஸ்தானம், சொரூப பிரதிஷ்டா. புரியுதா உங்களுக்கு? அப்ப கர்மத்திலிருந்து விவேக ஞானம், விவேக ஞானத்திலிருந்து பரவைராக்கியம், பரவைராக்கியத்திலிருந்து தானா நிற்கிறது. சிம்பிள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா எல்லா சாஸ்திரங்களும் அப்படிதான் சொல்லுது. இதுல பார்த்தீங்கன்னா யோக தத்துவ உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. அந்த யோக தத்துவ உபனிஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா பிரம்மா பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரம்மாட்ட பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு தான் உபதேசம். அருமையான மந்திரம்லாம் இருக்கு. யோக தத்துவம் பிரவக்ஷ்யாமி யோகினாம் ஹித காம்யயா ஆரம்பிக்கும் போதே சொல்லுது. யோக தத்துவத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கின்றேன். யோகினாம் ஹித காம்யயா, யோகிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஹிதத்தை ஆசைப்படுற யோகிகளுக்கு ஹிதம் செய்யறதுக்காக நான் இந்த யோகத்தை சொல்றேன். யச்ருத்வாச்ச படித்வாச்ச சர்வ பாபைஹி பிரமுச்சியதே. எதை கேட்பதனாலும் எதை படிப்பதனாலும் அனைத்து பாப்பங்களும் நாசமாகுமோ அந்த விதமான யோக சாஸ்திரத்தை நான் பார்த்தீங்கன்னா சொல்ல போறேன். சர்வ பாப்பைஹி பிரமுச்சியதே, பாப்பங்களிலிருந்து விடுபடுதல். பாப்பம் எது? யாராவது கேட்டா பாப்பம் எது? வெளில இருக்கவங்கள என்ன வேணா சொல்லிட்டோம், ரஜோகுணமும் தமோ குணமும் தான் பாப்பம். அதுல இருந்து தான் எல்லா கெட்ட குணங்களும் உண்டாகுது. அப்ப பார்த்தீங்கன்னா இந்த ரஜோகுணம் தமோ குணம் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து விடுபடுகின்றான். சத்துவ குணம் என்ன பண்ணும்? சத்துவ குணம் பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்கும். ஞானத்தை கொடுத்ததுக்கு பிறகு அந்த சத்துவ குணத்தையும் தூர வீசிட்டு குணாதீத்தனா தான் நின்னீங்கன்னா அது மோட்சம். புரியுதா உங்களுக்கு? அப்போ சத்துவ குணத்துல நிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் நீக்கணும். அதுக்குதான் யோகாங்க அனுஷ்டானம். இது புரியாம என்னன்னா லோகத்துல என்னென்னவோ கிரிட்டிசைஸ்லாம் பண்ணிட்டு யோகம் தேவையில்லை, ஞானம் தேவையில்லை, அது இது எல்லாம் கன்ஃபியூஸ். எல்லாம் நிறைய யோகிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இதனாலேயே மோட்சம் அடையலான்ட்டாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யோகத்தோடது என்னன்னு தெரியவே இல்லை. அதனால தான் இவ்வளவு நேரம் நான் பேச வேண்டியிருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா மோட்சத்தை யோகமே கொடுத்துருன்றாங்க. இல்லப்பா, கொடுக்காது. யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாப்பங்களை நாசம் பண்றது யோகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்கும். யோகம் ஞானத்தை கொடுக்கும். என்ன ஞானம்? அந்நியதாக்கியாத்தி ஞானத்தை கொடுக்கும். அந்த ஞானத்தினாலதான் பார்த்தீங்கன்னா மோட்சம் அடையப்படும். அப்ப ஞானாதேவத்து கைவல்யம்ன்றது ரொம்ப கரெக்ட். ஆனா ஞானம் வித்தவுட் யோகத்தினால கிடைக்கவே புரிஞ்சுக்கிட்டமே சுவாமி, புரிஞ்சுக்குங்க. கத்திரிக்காய் கூட வாங்க முடியாது, 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தத்தை பார்க்கறதுன்றதுலாம் ரொம்ப தூரம். சித்தம்லாம் பார்த்தீங்கன்னா மாயாசக்தியை பார்க்கறதுன்றதுலாம் ரொம்ப தூரம். அதெல்லாம் ஆயிடுச்சா? இப்ப மந்திரம் சொல்லுது, விஷ்ணுர் நாம மகாயோகி மகாபூதோ மகாதபாஹ. யாருப்பா யோகி? யாருப்பா பெரிய யோகி? யார் இந்த உலகத்துல? நான் ஏற்கனவே 2 பேர் சொல்லியிருக்கேன்ல. ஒன்று சிவபெருமான், பார்த்தீங்கன்னா மசில்ஸ் பிடிச்சிட்டு தான் போஸ் எல்லாம் பாருங்களேன். யூடியூப்ல எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன போஸ் போட்டுறாங்க சிவபெருமானுக்கு. எப்ப பார்த்தாலும் யோகத்திலேயே இருக்கிற மாதிரி தான் போஸ். அவரு சார் நல்ல ஆசனம் போட்டு உட்கார்ந்து நிமிந்து அருமையான யோகி. அடுத்து 2வது யோகி யாருன்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு தான், யோகேஸ்வரன். எத்தனை யோகேஸ்வரோ கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ தனுர்தரக. அப்ப யோகி பார்த்தீங்கன்னா யோகேஸ்வரன். இங்க சொல்லுது விஷ்ணுர் நாம மகா யோகி. விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய மகா யோகி. மகாபூதோ மகாதபாஹா. மகாபூதோ அவர் தான் இங்க இருக்கிறதுலயே மகாபூதமா இருக்கார். பெரிய பூத்தம், மகத்பூத்தம். அவர் தான் மகாதபாஹா. பெரிய தபஸ்விகளுக்கெல்லாம் தபஸ்வியா அவர் தான் இருக்கார். தத்துவ மார்க்கே யதா தீபோ திருஷ்யத்தே புருஷோத்தமஹா. மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துவ மார்க்கத்துல பார்த்தீங்கன்னா தீபம் போல பிரகாசிக்கிறாரா இந்த புருஷோத்தமர். தத்துவ ஞானத்துல, தத்துவ ஞான மார்க்கத்துல. அப்ப தத்துவ ஞானத்தை அடையணும்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது பிரம்மா கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, தமாராத்ய ஜகநாதம் பிரணிபத்ய பிதாமக. யோக தத்துவோபனிஷத்துல நான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்க மந்திரங்கள். யோக தத்துவோபனிஷத்து அது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண யஜுர்வேதத்துல வர்றது ரொம்ப பிரசித்தமான உபனிஷத்து.
அதுலதான் சொல்றாரு பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை பண்றார். தமாராத்ய ஜெகநாதம் பிரணிபத்ய பிதாமகா பிரபச்ச யோக தத்துவம் மே ப்ரூஹி சாஷ்டாங்க சயுதம். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறார், பிரம்மா கேட்கிறார், ஏ பகவானே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யோக தத்துவம் மே ப்ரூஹி, எனக்கு யோக தத்துவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு பிரம்மா வந்து குப்பனோ சுப்பனோ இல்ல சுவாமி, பிரம்மா வந்து யார்கிட்ட கேட்கிறா? குருநாதர் விஷ்ணு பகவான்கிட்ட இத கேட்கிறார். என்ன வேணும்? சாஷ்டாங்க சயுதம், எனக்கு அங்கங்களோடு கூடி, எத்தனை அங்கம் இருக்குமோ யோகத்துக்கு அந்த அங்கங்களோடு கூடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நீங்கள் யோகத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல தமுவாச்ச கிருஷிகேஷோ வக்ஷ்யாமி ஸ்ருணு தத்வதா. 4வது மந்திரம் சொல்றார் பகவான் சொல்றார், தமுவாச்ச ரிஷிகேஷா, ரிஷிகானாம் ஈஷக, இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன், இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணவன் அர்த்தம். அந்த ரிஷிகேஷன் சொல்லக்கூடிய விஷ்ணு என்ன பண்றார்? வக்ஷ்யாமி ஸ்ருணு தத்துவத்தக, ஏ பிரம்மா கேளு, நான் சொல்றேன் கேளு, நல்லா வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தோட சொல்றேன் கேட்டுக்கோ. சர்வே ஜீவா சுகைர் துக்கைர் மாயா ஜாலேன பீடிதாக. அற்புதமான மந்திரம். சர்வே ஜீவாகா, இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவர்களும் சுகைர் துக்கைர் மாயாஜாலேன பீடிதாக. சுகம் துக்கம், இந்த சுக துக்கம் என்னது? மாயாஜாலம், வெரி இல்யூஷன், சொப்பன மாதிரி. ஐயோ 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 ஐயோன்னு சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதையோ ஒன்று கடிச்சிருச்சு, கத்துறோம், காலில் வேக்கப்பாய் பார்த்தா தெரியுது ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி தான் இந்திரஜாலம் மாதிரி மாயாஜாலம். இதனால வந்து பாத்தீங்கன்னா பீடிக்கப்பட்டவர்களாக, ஆக்கிரமிக்கப்பட்டவர்களாக என்ன பண்றோம்? ஜீவர்கள் எல்லாம் சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். தேஷாம் முக்திகரம் மார்க்கம் மாயாஜால நிகிருந்தனம் சொல்றார். தேஷாம் முக்திகரம், இந்த மாயாஜாலத்திலிருந்து முக்திகரம் இருக்கே, முக்தி அடைகிறது, முக்தி அடைய செய்வது, அது வந்து பாத்தீங்கன்னா முக்திகரம் மார்க்கம், முக்தி செய்யக்கூடிய மார்க்கம். மாயாஜால நிகிருந்தனம், மாயாஜாலத்தை வந்து பாத்தீங்கன்னா நீக்கக்கூடியது, நாசம் பண்ணக்கூடியது. அதை பத்தி நான் சொல்றேன். என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி நாசனம் மிருத்யு தாரகம். ஜன்மம் மிருத்யு மரணம், அப்புறம் ஜரா, அப்புறம் வியாதி மூப்பு, அதுக்கப்புறம் ரோகங்கள், இதை எல்லாத்தையும் செய்யக்கூடிய, நாசம் செய்யக்கூடியது மிருத்யு தாரகம். இதை எல்லாத்தையும் மரணத்தை தாண்டி கொண்டு போகக்கூடியது. அதை பத்தி நான் உனக்கு அந்த யோகத்தை உனக்கு சொல்கின்றேன். குப்பனோ சுப்பனோ இல்ல சாமி, பகவானே சொல்ற. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5வது மந்திரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6வது மந்திரம் சொல்ற. அஜ்ஞானாதேவ சம்சாரோ ஞானாதேவ விமுச்யதே ஞானஸ்வரூபமேவாதோ ஞானம் ஞேயைக சாதனம். தெளிவான மந்திரம். அஜ்ஞானாதேவ சம்சாரம், இந்த உலகத்துக்கு சம்சாரம் எதனால? அப்படின்னா அஜ்ஞானத்தினால. இப்ப நம்ம சொல்றோம்ல திருஷ்யம் அவித்யா, இது என்ன ஆயிடுச்சு? திருக்கு தர்ஷனம், இந்த ரெண்டுத்தும் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவும் திருஷ்யம் என்ன ஆயிடுச்சு? சயோகம். அதானே ஹேய ஹேத்துன்னு பார்த்துருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகதுக்கம் கிடைக்கிறதுக்கு சம்சாரத்துக்கு எது காரணம்? திரஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்னானது. அப்ப சம்சாரத்துக்கு காரணம் அஜ்ஞானாதேவ சம்சாரோ. சயோகத்துக்கு எது காரணம்? நடுவில் இருக்க பிரேஸ்ட் எது? அவித்யா. தஸ்ய ஹேத்துர் அவித்யா சொன்னோம்ல. அப்ப அவித்யான்னு சொல்லக்கூடிய அஜ்ஞானத்தினாலதான் சம்சாரம். ஞானாதேவ விமுச்சியதே, ஞானத்தினால்தான் மோட்சம் கிடைக்கும். சரி, எந்த ஞானம்? இப்ப பாடம் படிச்சோன்னு போதுமா? புரிஞ்சுக்கிட்டேன் சாமி, போதுமா? எதை பார்க்கணும்? ஒவ்வொன்றா தாண்டி தாண்டி போகணும். அந்த 95% சித்தத்தை ஆப்ஜெக்ட் பண்ணாதான் நீங்க அவித்யாவை ஆப்ஜெக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். கடைசி நிரோதம் தான் பண்ணணும். நம்ம முன்னாடி இருக்கிறதெல்லாம் பண்றோம். இப்ப வெளியில இருக்கிறதெல்லாம் இது பொய், இது திருஷ்யம் அப்படின்னு பாக்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்காது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சொன்ன திருஷ்ய விவேகத்துல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லி வச்சிருக்காரு. ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு. வெளியில இருக்கிறதெல்லாம் திருஷ்யம், திரஷ்டா இவன் கண்ணுல இருக்கவன். கண்ணு திருஷ்யம், மனசுல இருக்கிறவன் திரஷ்டா. மனசுல இருக்கக்கூடிய விற்த்திகள் எல்லாம் திருஷ்யம், யாரு திரஷ்டா? புத்தி. புத்தியில இருக்கிற விற்த்திகள் எல்லாம் திருஷ்யம், யாரு திரஷ்டா? நான் சாட்சி.
அப்ப புத்தி விருத்திகள் தான் சித்தம்னு பேரு. புத்தியவே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பண்றது, ஆப்ஜெக்ட் பண்றது, இத வந்து பண்ணாதான் வந்து உங்களுக்கு ஞானம்னு பேர், அதுக்கு பேர். அப்ப வந்து பாத்தீங்க, ஆமா ஆமா, அப்பதான் வரும். அப்பதான் பார்க்க முடியும். எம்டியா இருக்கிற சித்தத்தை பார்க்கறது, அமனீபாவத்தை பார்க்கறது. அமனீபாவத்தை பார்க்கறது தான் வாஸ்தவத்துல ஆத்ம அனாத்ம விவேகம். நம்ம அதனாலதான் நம்ம இங்க சொல்றோம், இங்க எல்லாம் யாருக்குமே ஆத்ம அனாத்ம விவேகமே நடக்கல. நம்ம எல்லாம் சப்த பதார்த்தங்களை மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சப்தம் சப்தத்தோட அர்த்தம், சப்தம் சப்தத்தோட அர்த்தம் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவேகம் சித்திச்சிருக்கு. நம்ம எல்லாம் பண்றதெல்லாம் காரிய விவேகம் தான் பண்ணிட்டு இருக்கோம். காரியத்தை தான் விவேகம் பண்ணிட்டு இருக்கோம். மூல காரணம் இருக்கு பாத்தீங்களா? மூல காரணம் எது? அவித்யான்ற அந்த சித்தம். அந்த சித்தத்தை பார்க்கறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல என்னது? அதுதான் விவேக ஞானம் அப்படின்னு பேரு. ஞானம்னா அதுதான் ஞானம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரிய இங்க மந்திரம் சொல்லுது, ஞானாதேவ விமுச்சியதே, ஞானத்தினாலதான் விடுதலை. எந்த ஞானம்? அந்நியதா கியாதி ஞானம். அந்த ஞானத்தினாலதான். ஞானஸ்வரூபம் ஏவாதவ், ஞானம் ஞேயைக்க சாதனம். நல்லா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஞான ஆதியில வந்து பாத்தீங்கன்னா ஞான சுரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் ஞானஸ்வரூபம் ஏவ ஆதவ். முதல்ல எதை அடையணும்? ஞான சுரூபத்தை. 98% தான் தானானிக்கணும். எனக்கு அந்நியமா இருக்கிறது இந்த ஆப்ஜெக்ட், இது திருஷ்யம்னு தெரியணும் முதல்ல. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஞானம் ஞேய ஏக்க சாதனம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அறிய வேண்டிய தத்துவத்துக்கு ஞானம் ஒன்னே போதுமானது. தான் தானா நின்றுட்டு மற்றதை விட்டுட்டீங்கன்னா போதுமானது. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மந்திரம் ஆரம்பிக்குது. யோகோ ஹி பகுதா பிரம்மன் வித்யதே வியவகாரதா. யோகம் எத்தனை சுவாமி அப்படின்னா விவிதா பகுதா பிரம்மன் வித்யதே, பகுதா வித்யதே பிரம்மன். ஏ பிரம்மா, யோகம் வந்து பாத்தீங்கன்னா அநேக விதங்களா சொல்லப்படுகிறது. மந்திர யோகம், ஹடயோகம், லய யோகம், குண்டலினி யோகம், அஷ்டாங்க யோகம், இது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. விவகாரத்தக, விவகாரத்துக்காக வேற வேற பேர் வச்சிருக்கு. ஆனா வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படிப்பட்டது? மந்திர யோகோ லயஸ்சைவ ஹட்டோ அசௌ ராஜயோகதா. மந்திர யோகம், லய யோகம், ஹடயோகம், அதுக்கப்புறம் ராஜயோகம் அப்படின்னு பலவிதங்கள்ல வந்து யோகம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பஸ்ச கடஸ்சைவ ததா பரிச்சய ஸ்மிருதா. யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்டார்ட் பண்றது. பரிச்சயம்னு ஒண்ணு இருக்கு, ஃபெமிலியர் ஆகிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடஸ்சைவ பரிச்சய ஸ்மிருதா. ஒவ்வொன்னா ஒவ்வொரு ஸ்டேஜா யோகத்துல இருக்கு. அதெல்லாம் பின்னாடி நான் பொறுமையா சொல்ல போறேன். ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, யமஸ்சனியமஸ்சைவ 15வது மந்திரம் யோகாங்க அனுஷ்டானத்துல ஆரம்பிக்குது. யோக தத்துவ உபனிஷத்துல 15வது மந்திரம் இது அஷ்டாங்க யோகத்தை பத்தி பிரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா பிரம்மா என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கத்தோடு கூடிய யோகத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு விஷ்ணு பகவான்கிட்ட பிரம்மா கேட்கிறார். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பல விதங்களா மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஆச்சாரியார் 15வது மந்திரத்துக்கு வரார். விஷ்ணு பகவான் யமஸ்சனியமஸ்சைவ ஆசனம் பிராணசம்யமஹ பிரத்யாஹாரோ தாரணாச்ச தியானம் ப்ருமத்யே ஹரிம். தியானம் ப்ருமத்யே ஹரிம். இப்போ நாளைக்கு நம்ம பாடம் படிக்க போறோம். 8வது அத்தியாயம் படிக்க போறோம்ல. புருவோர் மத்தியே பிராணமாவேஷ சம்யக்கு அப்படின்னு வரப்போகுது மந்திரங்கள். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் கூட வந்து பிரத்யாகாரம் தாரணம் தியானம். தாரணம் பண்ணி தியானத்துக்கு வரும்போது தியானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரியை வந்து பார்த்தீங்கன்னா புருவ மத்தியில ஹரியை தியானம் பண்றது. அதுக்கப்புறம் சமாதி சமதாவஸ்தா. சமாதினா என்ன அர்த்தம்? சமதாவஸ்தா, ஈக்குவலா இருக்கிறது. ஜீவாத்ம பரமாத்மனோகோ சமதாவஸ்தா. இதுதான் சாஷ்டாங்கோ யோக உச்சியதே. சாஷ்டாங்கம் யோகம் என்று சொல்லப்படுகிறது, 7 அங்கங்களோடு கூடியது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோக தத்துவ உபனிஷத்துல விஷ்ணு பகவான் சொல்றது. பாகவதத்திலையும் நான் ஒவ்வொன்றா கொட்டேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. பாகவதத்திலையும் நன்றாக சொல்லப்பட்டிருக்க அஷ்டாங்க யோகம் ஆயிடுச்சா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வேதாந்தம் படிக்கிறதுக்கும் சாமி ஏதோ யோக பரம்பரையிலிருந்து வந்திருக்காரு போல இருக்கு
அவர் ஏதோ யோகம்னு சொல்றாரு. எங்கேயாவது வேதாந்தம் கேட்கும் போது யாருமே யோகத்தையே சொல்ல மாட்டேன்றாங்களே. யூடியூப் எடுத்து பாருங்க, ரேண்டமா பாருங்க. யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது இந்திரிய நிகிரகம் யாராவது பண்ண சொல்றாங்களான்னு கேட்பாங்க. வேதாந்தம் கேளுங்க, யாருமே இந்திரிய நிகிரகத்தை சொல்றதே இல்லை. அதுக்கப்புறம் மனோ நிகிரகத்தை எந்த வேதாந்தியும் சொல்றதே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது எப்படி விட்டுட்டாங்கன்னே தெரியல. சமதமெல்லாம் எப்படி விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடைய முடியும்னு நிச்சயமா தெரியவே இல்லை. சமதமாதிகளை அடையிறதுக்கு வந்து யோகா அனுஷ்டானம் இல்லாமல் நீங்கள் சமதமத்தை அடையவே முடியாது. உங்களுக்கு சமாதானம் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல சமாதானம் வரைக்கும் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 95% உண்டாகிறது எதுவோ என்னது அந்த அசம்பிரஜாத சமாதி இருக்குல்ல, சம்பிரஜாத சமாதி லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடையிறது தான் சமாதானம்னு பேர். அப்போ 70% சத்துவகுணத்துலேருந்து 95% சத்துவகுணம் போகிறது தான் சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். சவிதர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் சானந்தம் சாஸ்மிதா வரைக்கும் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா நீ வேற இது வேறப்பான்னு சொன்னால் 98% போகும்போது அந்நியதாக்கியாத்தி ஞானம் உண்டாயிடும். அந்நியதாக்கியாத்தி ஞானம் உண்டானதுக்கு பிறகு அவன் ஏதாவது யோகா அனுஷ்டானம் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு மண்ணாக்கும் புண்ணாக்கும் பண்ண வேணாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே போய் உட்கார்ந்தா போதும். கண்ண மூடி உட்கார்ந்தானாவே இது வேற நான் வேற இது வேற நான் வேற பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். பார்க்கறத நிப்பாட்டான் பரவைராகியத்தை அடையும் போது சொருப்ப பிரதிஷ்டா சொருப்ப ஞானம் உண்டாயிடும். இப்போ என்ன இப்போ வச்சு வேதாந்தம் சொல்றவங்க எல்லாம் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிலோ பார்டர்ல நின்றுட்டு இருக்கோம் சத்துவ குணத்துல. இனி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம்னு சொன்ன மாத்திரத்துல என்ன ஞானம் உண்டாகும்னு நினைக்கிறீங்க? உண்டாகவே உண்டாகாது, ஞானமே உண்டாகாது. வெறும் சப்தம் அர்த்தம் மட்டும்தான் கிரகணம் பண்ண முடியும். சப்த அர்த்தத்துக்கு அப்புறம் ஞானம் இருக்கு, அந்த ஞானம் நமக்கு அடையப்படவே முடியாது. தெரிஞ்சுக்கணும். இதோட இது நிப்பாட்டுங்க, இங்க வந்துருங்க. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்வி கேட்கிறாரு. இங்க வியாச பாஷ்யத்துக்கு வந்துருங்க. கதி சைதானி காரணானி சாஸ்திரே பவந்தி. கதி கதி அப்படின்னா எத்தனை, ச ஏதானி காரணானி இந்த காரணங்கள்னு சொல்றீங்களே சுவாமி, யோகா அங்க அனுஷ்டானம் எத்தனை காரணம்? 2 காரணம். மலங்களை வந்து பார்த்தீங்கன்னா வியோகம் பண்ற காரணம், அப்புறம் அந்நியதாக்கியாத்தின்ற ஞானத்தை விவேக ஞானத்தை அடையிறதுக்கு பிராப்தி காரணம். வியோக காரணம் பிராப்தி காரணம் எது? யோகாங்க அனுஷ்டானம். அப்ப 2ன்னு சொல்றீங்க. அப்ப காரணம் நிறைய இருக்கா சுவாமி? ஆமா நிறைய இருக்கு. அதுதான் இங்க கேள்வி கேட்கிறார். கதிச்ச ஏத்தானி காரணானி சாஸ்திரி பவந்தி. சாஸ்திரத்துல எத்தனை விதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன? காஸ் நவ ஏவ இத்தியாக நவைவே இத்தியாக. நவ ஏவன அர்த்தம் 9 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. என்னென்ன காரணம்? தத்யதா அது எவ்வாறெனில். வேதாந்திகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நார்த் இந்தியாவோட சிஸ்டம் வந்து ரொம்ப பக்கா. எங்களுக்கு முதல்ல போனோடனே லகு சித்தாந்த கௌமுதின்னு ஒரு கிராமர் எடுப்பாங்க. இந்த லகு சித்தாந்த கௌமுதியோட வேலை என்ன தெரியுங்களா உங்களுக்கு? 1600 புக் சூத்திரங்கள். இந்த புக்கில் 1276 சூத்திரம் இருக்கு. முதல்ல உள்ள போனோடனே ரிஷிகேஷ்ல போனோடனே சம்ஸ்கிருதமே தெரியாது. சம்ஸ்கிருதம் தெரியாம ஐ ஒன்று இருக்கு, ஓங்க ஐயோச்சு ஐ ஒன்று இருக்கா, எதையாவது சம்பந்தம் இருக்கா? யோசிச்சு ஐ ஒன்று இருக்கு, ஓங்க ஐயோச்சு என்னன்னே தெரியாது. தெரியாம ஹலந்தியமா ஸ்பிரிச்சுவலுக்கும் ஹலந்தியம்ன்றா. இவ இதுக்கும் எதுக்கு என்ன சம்பந்தனே தெரியலையே. நம்ம ஏதோ வந்து மோட்சத்தை அடையலான்னு வந்தா ஊர்ல வந்து ஹலந்தியம்ன்றான். அப்புறம் வந்து புரியவே மாட்டேங்குது. அப்புறம் அதர்சனம் லோப்பம்ன்றான், தஸ்ய லோப்பகன்றான், ஆதிரந்தேன சகேத்தான்றான். அவனை தலை பிச்சுக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னோட புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ எழுதி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஒவ்வொன்றையும் எவ்வளோ எழுதி வச்சிருப்பேன்னா, இது என்னோட வேற புக்கு, பழைய புக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரிக்கு வரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் எழுதி வச்சுருப்போம். இது எப்படி மனப்பாடம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டஸ்தம் பண்ணுறது சூத்திரம் இருக்கும், சூத்திரத்துக்கு விற்பி இருக்கும், விற்பிக்கு டிப்பணி இருக்கும், டிப்பணி ரொம்ப இருக்கும், நிறைய இருக்கும். பேஜாக மனப்பாடம் பண்ணணுங்க கண்டஸ்தம் பண்ணுவாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா மரணம்னா மரணம், துக்கம்னா துக்கம். நான் துக்க நிவர்த்திக்காக ரிஷிகேஷ் போனால் அங்கே இருக்கிறவன் ஒரு பெரிய துக்கத்தை கொடுத்து இதை படித்தாதான் மறுநாள் கிளாஸில் போனால் டெய்லி ஃபீவர் வந்துடும். டெய்லி ஃபீவர். 10 மணிக்கே வந்து வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடும். 1 மணிக்கு கிளாஸு. 1 மணிக்கு கிளாஸுக்கு வயிற்றுக்குள்ளார அப்படியே ஒரு அயன் பால் வந்து 10 சுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா சூத்திரத்தை சொல்லணும்.
சூத்திரத்தை சொல்லி அதுக்கான விற்த்தியை சொல்லணும், லகு விற்த்தின்னு. அதுக்கப்புறம் டிப்பணியை வேற சொல்லணும். உள்ளுக்குள்ளார என்ன நடக்குதுன்னே தெரியாது. 10 பேர் வந்து உட்காருவான் நமக்கு முன்னாடி சீனியர். அவன் 4 வாட்டி லகு சித்தாந்த கௌமுதி படிச்சிருப்பான். 4 வாட்டி லகு சித்தாந்த கௌமுதி படிச்சதுனால அவன் வந்து உட்கார்ந்தோன்னே ஹலந்தியம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஈகோ எனர்ஜி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். 3 சூத்திரத்தை அவன் கடன்னு சொல்லி முடிச்சிருவான். நமக்கு உள்ள கலங்கும். அப்படியே பின்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். லாஸ்ட் வரட்டும்னு. ஐயோ எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லகு சித்தாந்த கௌமுதியை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் லகு சித்தாந்த கௌமுதியை வச்சிருப்போம். என்ன தெரியுங்களா? ஏக தத்துவ அபியாசக. இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற எந்த சிந்தனையும் போயிடும். பழைய வீட்டினன் ஞாபகம், அப்பா அம்மா சகோதர சகோதரி, அது எந்த விஷயம் நிறைய சிந்தனை இருக்குல்ல, எல்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லகு சித்தாந்த கௌமுதி மட்டும் இருக்கும். இது அப்படியே நஞ்சு போயிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு அப்படியே நஞ்சு போயிடும். அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே துணி மாதிரி ஆயிடும். ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷத்துல இது துணி ஆயிடுங்க. லிட்டரலா துணி ஆயிடும் என்னோட புக்கெல்லாம். அப்படியே மடக்கினீங்கன்னா எல்லாம் மடங்கி அப்படியே இது இருக்கும். கொத்தா எடுத்து வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஹேண்டில் பண்ணியிருப்போம். அதை படிக்கும் போது தூங்கும் போது எல்லா டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே வேலையா இருக்கும். ஏக தத்துவ அபியாசம். இதை பண்ணதுக்கு அப்புறம் லகு சித்தாந்த கௌமுதி பண்ணதுக்கு அப்புறம் நேரம் கொண்டு போய் தர்க்கத்துல உட்கார வச்சிருவோம். ஐயோ சாகடிக்கும் தர்க்கம், ஒண்ணுமே புரியாது தர்க்கம். தர்க்கம் முடிச்சதுக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங்கிய கௌமுதியில சாங்கியத்துல உட்கார வைப்பாங்க. சாங்கியம் படிச்சதுக்கு அப்புறம் யோகம் சொல்லி கொடுப்பாங்க. யோகத்திலையும் சாங்கியத்துல பிலாசபி நல்லா இதாயிடும். அப்புறம் அர்த்த சங்கிரகம்னு சொல்லி அடுத்து வந்து பூர்வ மீமாம்சா கிளாஸ்ல உட்கார வைப்பாங்க. அர்த்த சங்கிரகத்தை இதெல்லாத்தையும் கண்டஸ்தம் பண்ணணும், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும். எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு முதல் கிரந்தம் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்த பரிபாஷான்னு ஒன்று எடுப்பாங்க. நம்ம ஊர்ல தத்துவபோதம் எடுக்கிறோம்ல, தத்துவபோதெல்லாம் அங்கே யாருமே படிக்கவே மாட்டாங்க. நார்த் இந்தியாவில் சாதுக்கள் வந்து தத்துவபோதத்தை படிக்கவே மாட்டாங்க. அவங்க படிக்கிற கிரந்தம், முதல் கிரந்தம் நாங்கள் படிக்கிற கிரந்தம் எதுனா வேதாந்த பரிபாஷா. நம்மளால ஒரு லைன் எடுத்து படிக்க முடியாது. ஏன்னா பேக்ரவுண்ட் அவ்வளோ தயார் பண்ணிட்டு அவன் வந்து ஃபர்ஸ்ட் கிரந்தத்தை வேதாந்தத்துக்குள்ள நுழைவான். நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் நான் என்னோட கோர்ஸில் இந்த வேதாந்த பரிபாஷா எடுக்கலான்னு நினச்சி எடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கான சாமர்த்தியம் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு இருக்காது. ஆனால் அதுதான் முதல் கிரந்தம், வேதாந்தத்தில் முதல் கிரந்தம் ரிஷிகேஷில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து உட்காரும் போதே யோகத்தெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து உட்காருவோம். ஆனால் இங்கே என்ன தெரியுங்களா உங்களுக்கு, வேதாந்தம் படிக்கிறது நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணும், டைரெக்டாக வேதாந்தம் சொல்லும். பேக்ரவுண்டே இருக்காது, யோகத்தோட பேக்ரவுண்டு இருக்கவே இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சா போதும் வேதாந்தம். இதை போய் நீங்கள் நார்த் இந்தியாவில் போய் சொன்னீங்க அப்படின்னா போப்பான்ட்டு போயிடுவான். சின்ன பையன் ஓரமாக போப்பான்ட்டு போயிடுவான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே அறிமுகம் இல்லாததுனால புரிஞ்சா போதும் வேதாந்தம் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்தத்துக்குள்ளார இறங்கிட்டோம். எங்கள் நார்த் இந்தியாவில் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு, இந்த புரிஞ்சா போதும் வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இல்லாதவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? பல்ல கடிக்க முடியாது, கடிக்கிற ஐட்டத்தை வயசானவங்களுக்கு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். அப்போ கிரைண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸ் ஐட்டத்து மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இது பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் வயசானவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு தான் வேதாந்தம் புரிஞ்சா போதும் வேதாந்தம். எதுக்கு சுவாமி அது சொன்னால் மன திருப்திக்காக சொல்கிறது. படிச்சுக்கிட்டோம். வயசான காலத்தில் எதுவும் பண்ண முடியாது, உட்கார முடியாது, நீண்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர ஜபத்திலேயோ 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு ஈஸ்வர ஜபத்துக்கோ தியானத்துக்கோ உட்கார முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, உட்காரது கஷ்டமா? பரவாயில்ல புரிஞ்சுக்குங்க, அப்போ பார்த்துக்கலாம், புரிஞ்சுங்க, அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் புரிஞ்சா போதும் வேதாந்தம் ஆகிப்போச்சு. யோகம் இல்லாமல் வேதாந்தம் இல்லவே இல்லை. கீதால அவ்வளோ யோகம் இருக்கு. நாளைக்கு பாடத்துல இருந்து யோகம் தான் வரப்போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தை விட்டுட்டு எதுவுமே இல்லை. இங்கே ஆச்சரியர் வந்துருங்க, இங்கே வந்துருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், எத்தனை காரணம் சுவாமி அப்படின்னு கேட்டா, காரணம் நவதா, 9 விதங்க காரணங்கள் பிரிக்கப்படுது. என்னென்ன? உற்பத்தி, ஸ்திதி, அபிவியக்தி, விகார, பிரத்யய, ஆப்தய, வியோக, அந்யத்வ, திருதய, காரணம் நவதா ஸ்மிருதம். எத்தனை காரணம் அப்படின்னு கேட்டா 9 காரணம். என்னென்ன காரணம்? உற்பத்தி காரணம்,
அப்புறம் ஸ்திதி காரணம், அபிவியக்தி காரணம், விகார காரணம், பிரத்யய காரணம், ஆப்தி காரணம், வியோக காரணம், அந்நியத்துவ காரணம், திருதி காரணம் அப்படின்னு 9 விதமா காரணங்கள் சொல்லப்படுது. ஒவ்வொன்றுத்தையா ஆச்சாரியார் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். என்னென்ன வந்துருங்க. தத்ர முதல்ல என்னது? உற்பத்தி காரணம். முதல்து வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி காரணம். என்ன சுவாமி உற்பத்தி காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோபவதி விஜானஸ்ய, மனோபவதி விஜானஸ்ய, புத்திக்கு அறிவு உண்டாகணும். எங்க அறிவு உண்டாகும்? புத்தியில. புத்தேர் ஞானம். சரி, புத்திக்கு ஞானம் உண்டாகணும்னா யாரு மெசேஜ் கொடுக்கணும்? மனசுக்கு யாரு மெசேஜ் கொடுக்கணும்? புரியுதா? இதான். அப்ப இந்திரியங்கள் மெசேஜை கொண்டு போய் மனசுக்கு கொடுக்கும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியலையே அப்படின்னு அது என்ன பண்ணும்? கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணும். அதுக்கு புரியாது 10 டேட்டாஸை கொண்டு போயிட்டு என்ன பண்ணும்? புத்திட்ட கொடுக்கும். புத்திட்ட கொடுத்தோன்னா புத்தி தான் சொல்லும், இது டேப்லெட், இது செல்போன், இது நோட் புக், இது லேப்டாப் அப்படின்னு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மனசுக்கு ஞானம் உண்டாகாது. அதே புத்திக்கு வந்து என்ன பண்ணும்? இது லேப்டாப்பா, இது செல்போன்பா, இது வந்து டேப்லெட்பா அப்படின்னு பிரிச்சு சொல்றது யாரு? ஞானம் உண்டாகிறது புத்திக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோபவதி விஜானசிய, விஜானம் உண்டாகணும். புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா விஜானம் அறிவு உண்டாகணும். அப்படின்னா அதுக்கு காரணம் எது அப்படின்னா மனசு. அப்போ மனசு புத்தியில உண்டாகிற ஞானத்துக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி காரணமா அமைகிறது. முதல் இது. இதே வந்து மண்பானைக்கு எது காரணம்? மண். உற்பத்தி காரணம் மெட்டீரியல் காசு இது மண். பக்கத்தில் வேணா எழுதிங்க. இந்த இது புரியல அப்படின்னா பக்கத்தில் இதை எழுதிங்க, லௌகிகமாக எழுதிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு பானைக்கு காரணமாக இருக்கிற மாதிரி. 2வது ஸ்திதி காரணம். ஸ்திதி காரணம்னு என்னது சொல்றாரு? மனசக புருஷார்த்ததா. ஸ்திதினா என்ன காரணம்? தமிழ்ல எழுதுனீங்கன்னா உற்பத்தி காரணம் புரியுது இல்லை? உற்பத்தினா உற்பத்தி காரணம் தான். ஸ்திதி காரணம்னா நிலைத்தலுக்கு காரணம், நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம். ஸ்திதினா என்ன அர்த்தம்? நிலைச்சு நிக்கிறது. ஸ்திதி காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசக புருஷார்த்ததா. மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புருஷார்த்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு நிக்கிறதுக்கு காரணம். அதனால தான் நம்ம சொல்றோம், எப்போ என்ன பண்ணணும்? முதல்ல சர்வகர்ம சந்நியாசம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கர்த்தா இல்லை, நான் கர்த்தா இல்லை, நான் கர்த்தா இல்லை, எனக்கு கர்த்தவியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, எனக்கு கர்த்தவியம் ஒரு புண்ணாக்கும் இல்லை அப்படின்னு மெதுவா என்ன மாதிரி ஒரு சன்னியாசிட்டு என்ன பண்ணணும்? பாடம் கேட்டுக்கிட்டே வரணும். எல்லா கர்மத்தையும் விட்டுறணும், சன்னியாச கர்மம் பண்ணி. அதுக்கப்புறம் மனசுக்கு என்ன பண்ணணும்? எம்டினஸ் ஆக்கணும் மனசு வந்து ஏன் எம்டினஸ் ஆக்கணும்னா முதல் காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டினா, ஒன்று கர்மயோகம், அதுக்கப்புறம் கர்மத்தை எல்லாத்தையும் ஈஸ்வரன் இடத்துல போடுறது. அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் படிக்க நான் பண்ணவில்லை, இது எல்லாம் மாயாதான் பண்ணுது. பிரகிருதியை கிரியமானானி குணை கர்மானி சர்வசா. பிரகிருதி தான் எல்லா கர்மத்தை பண்ணுது, நான் பண்ணல. எனக்கு ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா? எனக்கு எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி இந்த மனசை என்ன பண்றது? எம்டி ஆக்குறது. அப்போ மனசுகளை வந்து பார்த்தீங்கன்னா மனசு நல்லா தடிச்சு நிக்குது அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய புருஷார்த்தம். என்ன புருஷார்த்தம்? தர்மார்த்த காமம். எனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நிறைய கமிட்மெண்ட் வச்சிருக்கீங்கல்ல, அப்போ அது வரைக்கும் இந்த மனசு என்ன ஆகாது? அப்படியே நிற்கும். நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன்ல, என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா மரணப்படுக்கையில் இருந்தார். அவருக்கு உயிரே போகலை, பிராணனே போக மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே இருக்கு, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு. பெரிய மடாதிபதி, அவரை சுற்றி நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? பிராணன் போக மாட்டேங்குது. அப்புறம் அவரோட குருபாய் ஒருத்தர் இருந்தார். அவர் கூப்பிட்டு கேட்டாங்க, சுவாமி இது மாதிரி உங்கள் குருபாய் வந்து இன்னும் பிராணன் போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? நாங்களும் நாள் கணக்காக உட்காந்துருக்கோம், போக மாட்டேங்குது. அவங்கவுங்க வேலையை பார்க்க போகணும்ல, எவ்வளோ நேரம் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது? அப்போ கேட்டோன்னு மாத்திரத்தில், ஓஹோ அப்படியாப்பா, வரேன்ப்பா நான் வரேன் அப்படின்னு வந்தார். குருபாய் பார்த்தா அந்த டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் வச்சுருக்காங்க இவரோட பாடியை. பார்த்தா எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் வந்து மரத்தில் நல்லா பழுத்து நல்லா இருக்குது. அந்த மாம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர் புத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே போயிட்டு இருக்கு.
இவர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அந்த மாம்பழத்தை கட் பண்ணு அப்படின்னு மாம்பழத்தை கட் பண்ணியாச்சு. மாம்பழத்தை கட் பண்ணோன்னே மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிராணன் போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சங்கல்பம் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழத்துலேயே இருந்துச்சு சங்கல்பம். நிறைய மாம்பழம் சாப்பிட்டு 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 அந்த மாம்பழத்தில் லாஸ்ட்டில் அந்த காட்டு வந்து ஜடபடுத்துற மாதிரி அந்த மாம்பழத்தையும் நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருநாதர் இந்த குருபா இருக்கார்ல, இவர் சாஸ்திரத்தெல்லாம் நல்லா படித்தவர், நல்ல யோகம் தெரிஞ்சவர். அவர் என்ன பண்ணார், அந்த மாம்பழத்தை கொண்டு வாங்கினார். கொண்டு வந்தோடனே அந்த மாம்பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கொட்டை இருக்கும்ல, அந்த கொட்டைக்குள்ளார வந்து பிரேக் பண்ணுங்கன்னார். பிரேக் பண்ணால் அந்த கொட்டைக்குள்ளார ஒரு வண்டு வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழத்துக்குள்ளார இருக்கிற வண்டு, அந்த வண்டு அதுக்குள்ளார இருந்துச்சு. அதை போட்டு அடித்து கொல்லுங்கன்ட்டார். அடித்து கொண்டாங்க. ஏன் சாமி, அந்த மாம்பழத்தில் இருக்க விதையில இருக்கிற அந்த வண்டு என்ன சாமி பண்ணிச்சிடும்? உங்கள் குருநாதர் அதான்ப்பா அப்படின்னாரு. உங்கள் குருநாதர் அந்த வண்டா, ஏன்னா இவர் பிராணன் வந்து போகும்போது அது போயிடுச்சு. அப்போ மனசு எது வரைக்கும் இந்த சரீரத்தில் தாங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு இழுத்துக்கோன்னு எது வரைக்கும் இருக்கணும், அதில் புருஷார்த்தம் இருக்கிற வரைக்கும் மனசு வந்து பார்த்தீங்கன்னா திடமாக நிற்கும். நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. உள்ளுக்குள்ள நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு யாருக்கு நல்ல கன்விக்ஷன் இருக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனசு தோண்டு போகாமல் இருக்கும். யாருக்கு என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த லோகத்தில் நிறைய பேர் கர்த்தவியத்திலேயே இருக்க மாட்டாங்க. அதுவா அதெல்லாம் பண்ணி நம்மளால முடியாது சாமி, நம்மளால முடியாது சாமி. அப்போ கர்த்தவியமே வராது. கர்த்தவியம் வரலைன்னா மனசு என்ன ஆகிடும், துவண்டு போயிடும், ஸ்திதி இருக்காது. மனசு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், எனக்கு இதை பண்ணணும், நான் தர்மத்தை பண்ணணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா தனத்தை சம்பாதிக்கணும், நான் நல்ல போகத்தை அனுபவிக்கணும், நான் நல்ல மோட்சத்தை அடையணும் அப்படின்னு 4 வித புருஷார்த்தங்கள்ல ஏதாவது ஒரு புருஷார்த்தமாவது இந்த மனசுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இந்த மனசு என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஜெயிக்கும். என்ன வேணா பார்த்துருவோம் அப்படின்னு. இல்லை அப்படின்னா துவண்டு போயிடுவோம். அதனால மனசோட ஸ்திதிக்கு எது காரணம் அப்படின்னா புருஷார்த்த தன்மை. மனசு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா தர்மத்தையோ ஏதாவது ஒன்றுத்துல வந்து கமிட்டடா இருக்கணும். அப்பதான் மனசு ஸ்திதியா இருக்கும். சரீரசிய இவ ஆகார இது எப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஆகாரம் கொடுத்தா தானே சரீரம் நிற்கும். இப்போ வந்து நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ஷீணமே இல்லை, நான் ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கேன், க்ஷீணமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ஏதாவது ஒரு கிரைன்ஸை சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் டெய்லி ஏதோ கொண்டைக்கடலை சேர்க்கறது இல்லை, எதையாவது ஒன்று சேர்த்துக்கிட்டே இருக்கேன் சாப்பிட்றதில்ல. அப்போ என்ன இருக்குன்னா, நல்ல ப்ரோட்டீன் கிடைக்க கிடைக்க பாடி எப்படி இருக்குது தெரியுங்களா, ஸ்ட்ராங்காக இருக்கு. நான் யாரையா அடிக்கலாம் போல இருக்கு, எனக்கு ஸ்ட்ராங் பாடியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ சரீரத்துக்கு எது தேவை அப்படின்னா ஆகாரம். ஆகாரத்தை 4 நாள் கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா போச்சு, அப்படியே பாடி வந்து பார்த்தீங்கன்னா துவண்டு போயிடும், ரொம்ப ஸ்ட்ராங் காரியத்தை பண்ண முடியாது. அதே மாதிரி ஆகாரம் சரீரத்தோட ஸ்திதிக்கு, அதே மாதிரி புருஷார்த்தம் மனசோட ஸ்திதிக்கு. அப்போ ஸ்திதி காரணம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 3வது காரணத்தை சொல்றேன். 3வது என்னது, அபிவியக்தி காரணம். அபிவியக்தி காரணம் என்ன சுவாமி அப்படின்னா, யதா ரூபஸ்ய ஆலோகஹ. ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துறது எது, நான் சொல்றேன். ஜெயந்தி அம்மா ரெட் கலர் ஜாக்கெட் போட்டிருக்காங்க, சாவித்திரி அம்மா எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சதானந்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. அப்படின்னா நான் வந்து இவங்க குருமூர்த்தி சார் வந்து அங்கவஸ்திரம் போட்டிருக்காரு வெள்ளை கலர், சுவாமிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் போட்டிருக்கார் அப்படின்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ ரூப ஞானம் கலர் கலராக சொல்கிறேன்ல, கருப்பு வெள்ளை போட்டிருக்கார், மஞ்சள் போட்டிருக்காங்க, கருப்பு போட்டிருக்காங்க, இது மாதிரி ஒவ்வொரு கலராக நான் சொல்கிறேன். இதுக்கு பேர் ரூபம்னு பேர். இந்த ரூபத்தோட ஞானம் உண்டாக்குறதுக்கு அபிவியக்தினா வெளிப்படுத்துறதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆலோகஹ. ரூபஸ்ய ஆலோகஹ. ரூப ஞானம் உண்டாக்குறதுக்கு ஆலோகம்னா என்ன அர்த்தம், பார்வை, பார்த்தல். நான் கண்ணை மூடிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி அம்மா இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சுவாமிநாதன் சார் இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சதானந்தம், எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது, பார்க்கணும்ல. அப்போ இந்த பார்வைன்றது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூப ஞானத்துக்கு வெளிப்படுத்துறதா இருக்கு. ரூப ஞானத்துக்கு வெளிப்படுத்துறது எது காரணம், பார்வை. அபிவியக்தி காரணம்னு பேர், வெளிப்படுத்தும் காரணம் அபிவியக்தி காரணம். அதுக்கு அடுத்தது சொல்றாரு 4வது வந்து பார்த்தீங்கன்னா விகார காரணம். நம்ம சம்ஸ்கிருதத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கோம் பாருங்க, விகார காரணம் அடுத்ததுலேயே இருக்கு. இந்த இதில் இருக்கிறத அடிச்சிருங்க, ஃப்ரண்ட்ல இருக்கிறத அடிச்சிருங்க, தனியாகவே போட்டிருக்கேன் விகார காரணம். விகார காரணம் எது, மனசோ விஷயாந்தரம்
யதா அக்னிகி பாக்கசிய. மனசு வந்து பார்த்தீங்கன்னா விகாரம் ஆகுது. என் மனசு ரொம்ப விகாரம் ஆகுது, நம்ம சொல்றோம்ல இந்த பிரயோகத்தில் இருக்குல்ல, மனசு விகாரம் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? நிறைய விஷயங்களை பார்க்குறேன், ரோட்டில் போகிறது வர்றது எல்லாத்தையும் பார்க்குறேன், எனக்கு எரிச்சல் ஆகுது, விகாரம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு, மனசு சஞ்சலம் ஆகிட்டே இருக்கு. சஞ்சலப்படுறதுக்கு பேர் விகாரம்னு பேர். பலவிதங்களா மாறுபடுதல். அப்போ பலவிதங்களா மாறுபடுறதுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசோட விஷயாந்தரமா பரிணமிக்கிறதுக்கு பேரு விகாரம் அப்படின்னு பேரு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதா அக்னிகி பாக்கசிய. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அக்னி இருந்தால் தானே நீங்கள் குக் பண்ண முடியும். அரிசியை போட்டேன், குக்கரில் வச்சாச்சு, வச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 விசில் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் குக் ஆகிடுது. எது இருந்தால் குக் ஆகும்? குக்கர் இருந்தால் குக் ஆகாது. என்ன வேணும்? அக்னி வேணும். அக்னி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமையல் பண்ணுறதுக்கு, சாதத்தை குக் ஆகிறதுக்கு பயன்படுது. அப்போ இதுக்கு பேர் என்ன? பேர் அரிசியா இருந்ததை சாதமா விகாரப்படுத்தினது. அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னி. அதே மாதிரி மனசு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அசம்சாரியா சுத்தமாக இருந்துச்சு. ஆனால் வந்து விஷயங்கள் என்ன பண்ணுச்சு? விஷயங்கள் அதை வந்து சம்சாரியா மாத்திடுச்சு, துக்கியா ஆக்கிடுச்சு. சுகமா தூக்கத்தில் இருந்தேன், துக்கமாக தானே இருந்தேன். இப்போ என்ன ஆகி போச்சு? மனசு வந்து விகாரப்பட்டுச்சு, விகாரப்பட்டோன்னு துக்கம் ஆயிடுச்சு. அப்போ விகார காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மனசோட விகார காரணம் எது? விஷய சிந்தனை, விஷயம். எப்படி சாதத்துக்கு வந்து விகார காரணம் எது? சாதத்தை சாதமாக மாத்துறது, அரிசியை சாதமாக மாத்துறது அக்னி. இது விகார காரணம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேக காரணம். பிரத்யேக காரணம்னா அறிவு காரணம்னு எழுதிங்க. பிரத்யேக காரணம் எது? அறிவு காரணம், நாலேஜ். சரி, நாலேஜ்னா இந்த இடத்துல எந்த ஞானத்தை எடுக்கணும்? அனுமான அறிவுன்னு எடுத்தீங்க. இங்க அனுமான ஞானம், அனுமான ஞானம். பிரத்யேக காரணம்னா அனுமான ஞானம். அனுமான ஞானம் எது சுவாமி அப்படின்னா, அப்போ முதல்ல சொன்னது என்னது? முதல்ல என்ன சொன்னோம்? மனோபவதி விஞ்ஞானசிய உற்பத்தி காரணம் இருக்குல்ல, அந்த உற்பத்தி காரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பிரத்யக்ஷ ஞானம்னு எடுத்துக்கணும். அங்கே பிரத்யக்ஷ ஞானம்னு. இந்த இடத்துல பிரத்யேக காரணம்ன்றது வந்து அனுமான காரணம். அனுமானம் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? பர்வதோ வன்னிமான் தூமத்வாத் ஒரு ஹேத் சொல்லுவோம். இந்த பர்வதம் வந்து பார்த்தீங்கன்னா பர்வதத்தில் மலைக்கு மேலே அக்னி இருக்கு. எப்படி சொல்றீங்க? அக்னி தான் தெரியலையே உங்க கண்ணுக்கு? தூரமா இருக்கிற மலையில அக்னி தெரியலையே. இல்ல புகை தெரியுது சொல்றோமா? அப்ப புகைய வச்சுக்கிட்டு நீங்க எந்த ஞானத்தை அடைஞ்சிங்க? அக்னியோட ஞானத்தை புகைய வச்சுக்கிட்டு அடைஞ்சிங்க. அதனாலதான் இங்க சொல்லுது பிரத்யேக காரணம்னா என்ன அர்த்தம்னா தூம ஞான அக்னி ஞானசிய. தூமத்தோட அறிவு வந்து பார்த்தீங்கன்னா அக்னியோட அறிவை உண்டு பண்ணுது நமக்கு. ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னொன்று அனுமானம் பண்ணுறது. இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு அப்படியே எரிச்சலாக வரும். என்ன காரணம்னா அனுமானம் பண்ணுறதுல யாரும் குஷலர்கள் இல்லை நிறைய பேருக்கு. என் சுற்றி இருக்க எல்லாமே தான், ஒவ்வொருத்தரும் நான் என் சுற்றி இருக்க நிறைய பேர் நான் பார்க்குறேன். என்னோட நாதபிரம்ம இருக்கார், பிரணவஸ்வரூபானந்தா இருக்கார், விஜயானந்தா இருக்கார், சிஷியர்களே சொல்கிறேன். கூட வந்து நம்ம சதானந்தா இருக்கார். பேசினாவே ஆபாசம் ஒவ்வொருத்தரும். ஏங்க 2 5 சுவாமி அப்படின்னா 2 5 எப்படி 5 ஆகும்? 2 4 தானங்க. தப்பாக சொல்கிறது. அனுமானம் பண்ணும்போது என்ன பண்ணணும் தெரியுங்களா உங்களுக்கு? அனுமான அறிவு எப்படி வரும்? நான் நேற்று கூட நீங்கள் சாதாரண ஏதோ பேசினார். நான் சொன்னேன் சும்மா இருங்க, எதுவும் அனுமானம் பண்ணாதீங்க. யாரும் எப்படியோ போகிறாங்க, எப்படியோ இருந்துக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? அனுமானம் பண்ணணும்னா என்ன வேணும்? டேட்டாஸ் முக்கியம். அனுமானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? டயக்னைஸ் பண்ணுறதுக்கு ரோகத்தை வந்து டைரெக்டாக பார்க்க முடியுமா? பிரத்யட்சமா? எந்த ரோகமும் பிரத்யட்சம் இல்லை. அப்போ அதனால தான் அதுக்கு பேர் என்ன பண்ணி வச்சுருக்கோம்? டயக்னைஸ் பண்ணுறதுன்னு வச்சுருக்கோம். டாக்டர் ஏன் ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறோம்? அவர் டைரெக்டாக அவர் நோயை பார்க்க முடியாது, டயக்னைஸ் தான் பண்ண முடியும். அதில் அந்த அனுமான அறிவு அதிகமாகிட்டே போகும். அந்த அனுமான அறிவு அதிகமாகிறதுக்கு வந்து ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய டேட்டாஸ் இது பண்ணுவாங்க. ஒரு 10 டேட் இது இருந்துச்சுன்னா, பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, மலேரியா டைஃபாய்டுனா ஒரு 10 சிம்டம்ஸ் இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? டைஃபாய்டாக இருக்கும், மலேரியா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்து அதுக்கான முன்னாடி பிரைமரி மெடிசின்ஸ் கொடுத்து அதோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க.
அப்ப எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. நீங்க அனுமானத்துக்கு டக் டக்குலாம் போகக்கூடாது. பிரணவ சொற்பானதை இப்ப வருவார், ஒரு 10 நிமிஷத்துல வருவார் என் சிஷ்யர். வரும்போதே ஒரு அனுமானத்தோடு தான் உள்ள நுழைவார். சாமி இப்படியாக்கும். எப்படிங்க தெரியும் உங்களுக்கு? சும்மா சொல்லி விடுறது தான். நம்ம ஊர்ல இருக்கவங்களும் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். அனுமானத்துக்கு போகாதீங்க. அனுமானத்துக்கு போகணும்னா 7 சிம்டம்ஸ் பார்த்து தான் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். தூமத்தை பார்த்தா என்ன சொல்லலாம்? புகையை பார்க்கிறோம், மலைக்கு மேல புகை இருக்கு, என்ன பண்ணலாம்? அது 100%-ஆ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குளிர்காலத்தில் இல்லை இப்போ 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 வந்து டிசம்பர் ஜனவரியில் ஃபாக் இருக்கலாம்ல. காலையில் எந்திரிச்சோன்னே ஒரே புகையா தெரியுது. ஃபாகா இல்லை வந்து புகையான்னு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஜெட்டு பிளைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? புகையை விட்டுட்டே போயிருக்கோம். அந்த புகை மற்றதெல்லாம் கலைஞ்சி ஒரு இடத்துல மட்டும் புகை கலையாம அப்படியே இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுவீங்க அக்னி அப்படின்னு. அங்க அக்னியே இருக்காது, அது போயிடுச்சு, ஃப்ளைட்டு போயிடுச்சு, புகை மட்டும் இருக்கும். அனுமானம் தப்பாயிடும்ல. அப்ப எவிடன்ஸ் இருந்தாலும் கூட 7 பாயிண்ட்ஸ் எவிடன்ஸ் இருந்தாலும் கூட நீங்க என்ன பண்ண முடியாது? 100% பிரத்யக்ஷ ஞானம் மாதிரி அது ஆகாது. அடிச்சா அப்போ ஆனா நம்ம என்ன பண்ணணும்? மேக்சிமம் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி தான் அந்த ஞானத்தை அடையணும். அப்ப தூம ஞானம் அக்னி ஞானத்துக்கு காரணமா இருக்கிறதுக்கு என்ன பேரு? பிரத்யே ஞானம்னு பேரு. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் அடுத்து சொல்றாரு பிராப்தி காரணம். பிரத்யே காரணத்துக்கு அடுத்தது பிராப்தி காரணம், 6வது. பிராப்தி காரணம் என்னது? யோகாங்க அனுஷ்டானம் விவேக கியாத்தேகை. இதை ஹைலைட் பண்ணீங்க. இதுதான் இப்ப நம்ம சொன்னதுல யோகாங்க அனுஷ்டானம் என்ன காரணம், எதுக்காக காரணமா இருக்கு? விவேக கியாத்தியை அடைவதற்கு. பிராப்தின்றதுக்கு அர்த்தம் அடைவு காரணம். பிராப்தினா அடையிற காரணம். எனக்கு வந்து டெல்லிக்கு போகணும், டெல்லியை பிராப்தி பண்றதுக்கு ஃப்ளைட்டு காரணம், இல்லைன்னா ட்ரெயின் காரணம். அப்ப ஃப்ளைட்டும் ட்ரெயினும் டெல்லியை பிராப்தி பண்றதுக்கு காரணம். சொர்க்கத்தை பிராப்தி பண்றதுக்கு கர்மம் காரணம். தேவலோகத்தை பிராப்தி பண்றதுக்கு உபாசனம் காரணம். மோட்சத்தை அடைகிறதுக்கு ஞானம் காரணம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகா அங்க அனுஷ்டானம் எதை அடையிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நாளைக்கு அது கொட்டேஷன் பிரம்மசூத்திரத்துன்னு சொல்றேன். எதை அடையிறதுக்கு யாராவது கேட்பாங்க, மோட்சத்துக்கு காரணம்னா என்னன்னு கேட்பீங்க. ஞானாதேவத்து கைவல்யம். ஒரு ஸ்டெப் நல்லா வச்சுங்க. மோட்சம் அடையிறதுக்கு ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம் அடைய முடியும். அந்த விவேக ஞானம் உண்டாகிறதுக்கு என்ன வேணும்? ஆத்ம ஞானம் உண்டாகினா தான் மோட்சம் கிடைக்கும். ஆத்ம ஞானம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஞானம் உண்டாயிருக்கணும்? நான் வேற இது வேறன்னு விவேக ஞானம் உண்டாயிருக்கணும். ஆத்ம அனாத்ம விவேகம். அந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை உண்டு பண்றது எதுவோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அஷ்டாங்க யோக அனுஷ்டானம். சரி, டைரக்டா உண்டாக்குமா? ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைகளை நின்றுட்டு இருக்கான், மூச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கான், டைரக்டா உண்டாகுமா? உண்டாகாது. அப்ப யோகாங்க அனுஷ்டானம் என்ன பண்ணும்? முதல்ல அசுத்தி க்ஷயம். முதல்ல யோகாங்க அனுஷ்டானம் அசுத்தி க்ஷயத்தை உண்டு பண்ணும். அதுக்கு பிறகுதான் விவேக கியாத்தி வரைக்கும் கொண்டு போகும். விவேக கியாத்தி உண்டானதுக்கு பிறகுதான் என்னாகும்? அந்த திருஷ்யத்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டு தானா நின்னானா தன்னை பத்தின ஞானம் உண்டாகும். அதுதான் மோக்ஷம் அப்படின்னு பேர். ஸ்டெப்ஸ் வந்து கிளியரா எழுதிக்கணும். அப்போ பிராப்தி காரணமா யோகாங்க அனுஷ்டானம் ஆகிறது. அடுத்தது 7 வியோக காரணம். வியோக காரணம் என்னது? ததேவ அசுத்தேகே. அதையா ஹைலைட் பண்ணீங்க. அந்த விவேக அந்த வியோக காரணம் எது? அந்த விவேக கியாத்தி இருக்கு பாத்தீங்களா? அதை அடையறதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வியோகம் வந்து எப்ப நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அசுத்தங்களை எல்லாத்தையும் வியோகம் பண்றது. முதல் ஸ்டெப் வந்து அசுத்தங்களை க்ஷயமாக்குறதுக்கு வியோகம் பண்ணுது. அதுக்கப்புறம் விவேக கியாத்தி என்ன பண்ணும்? விவேக கியாத்தி அந்த திருஷ்யத்தையே என்ன பண்ணுது? விளக்கிறது, செப்பரேட் பண்றது. அப்போ அசுத்தம் க்ஷயமாகறதுக்கு அயோகாங்க அனுஷ்டானம் வியோக காரணமா இருக்கு.
அதே மாதிரி அந்நியதாக்கியாத்தின்ற அந்த ஞானம் அந்த திருஷ்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா வியோகமாக்குறதுக்கு, திருஷ்யம் வேறன்னு விவேகம் பண்றதுக்கு, தூக்கி போடுறதுக்கு இந்த அந்நியதாக்கியாத்தி ஞானம் வியோக காரணமா ஆகிவிடுகிறது. 2 இடத்துல சொல்லலாம். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் 8வது சொல்றாரு அந்நியத்துவ காரணம். அந்நியத்துவ காரணம்னு அர்த்தம் வேறுபடுத்தி பார்க்கறது. எப்படி? யதா சுவர்ணசிய சுவர்ணகாரா. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார் சுவர்ணசிய சுவர்ணகாரக. சுவர்ணம் வேற, சுவர்ணகாரகன் வேற தானே. தங்கம் வேற, பிளாக் ஸ்மித் வேற தானே. ரெண்டும் பண்றது. தங்கத்தை ஆபரணங்களா பண்றவன், அப்ப ஆபரணங்களா பண்றவன் வேற, தங்கம் வேற, ஆபரணம் வேற. பிரிக்கிறோம்ல, இது வேற இவன் வேற. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்நியத்துவ காரணம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 3 காரணம். அந்நியத்துவ காரணம் சத்துவகுணத்தை உடையவன் ஒரு அந்நியம், தமோ குணத்தை உடையவன் அந்நியம், ரஜோகுணத்தை உடையவன் அந்நியம். 3 பேர்த்தோட திருஷ்டியும் வேற வேற அந்நியமா இருக்கும், வேற வேறையா இருக்கும். எப்படி? ஏக்கசிய ஸ்திரீ பிரத்யேசிய. ஒரே ஒரு ஸ்திரீ தான். இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சாங்கியத்திலையும் வந்துச்சு. எங்கன்னு பாத்துங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்திரீயை ஒருத்தன் பார்க்கறான். ஒரு ஸ்திரியை பார்த்தேன் நான் இன்னைக்கு கோயிலில். ஒரு ஸ்திரியை பார்க்குறேன். நல்லா பார்க்கறதுக்கு நல்ல பத்தினி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க. ரொம்ப நல்ல க்யூட்டாக, நல்ல ஜோடி, அருமையான ஜோடி. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பக்தனாக இருக்கேன், தர்மியாக இருக்கேன். அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. எனக்குள்ள ஒரு பிரார்த்தனை என்னன்னா டக்குன்னு போகும், சாமி நல்லா வச்சிரு சாமி, நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்க அப்படின்னு எனக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இதே சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் நல்லா வேதாந்தம் படிச்சுட்டு நல்ல மூடில் போனேன்னு வச்சுங்களேன், திரஷ்டா திருஷ்யத்தில் போவேன். ஏதோ நடக்குது, நமக்கு என்ன, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டு தூக்கி போட்டு போயிடுவோம், எந்த அபிப்பிராயமும் இல்லாமல். உதாசீன பாவத்தில் இருந்தேன்னா தூக்கி போட்டுருவேன். ஒரு நல்ல பக்தி மூடில் இருந்தேன் அப்படின்னா பகவான்கிட்ட என்ன பண்ணுவேன், பகவானே நல்லா இருக்கட்டும், சௌக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு. அவங்க என்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க யாரும் தெரியவே தெரியாது. நல்லா சௌக்கியமாக இருக்கட்டும். ஒரு குட்டி பொண்ணை பார்த்தேன் அப்படின்னா நல்லா இருக்கணும் இந்த குழந்தை. யாராவது அம்மாவை பார்த்தேன்னா அவங்க நல்லா துக்கங்களாம் போகணும். அப்போ பக்தி பாவனையில் இருக்கும்போது ஒன்று, நல்ல விசாரத்தில் ஞானத்தில் இருக்கும்போது உதாசீன பாவம் வந்துடுது. எல்லாம் பொய் தான், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தோற்ற மாத்திரம் அப்படி. இதே ஒருத்தன் வேற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணத்தில் இருக்கானா என்ன பண்ணுவான்னு தெரியுங்களா? மனசு ரொம்ப ரஜோகுணத்தில் இருந்தா காம குரோதம் இருக்கும். அவனுக்குள்ளார என்ன வரும் பாரு, சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அப்படின்னு எரிச்சலாம் வரும். அவங்கள பார்த்தாவே இன்னொருத்தர் சுகமாக இருக்கிறத பார்த்தா அவனுக்கு என்ன ஆகும், உள்ள கோவம் வரும். என்ன இப்படி இருக்காங்களே, இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு அவனுக்குள்ளார கோவம் வரும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவான், அந்த ஸ்திரியை பார்த்தோன்னே இவன் நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும், இன்னொருத்தர் ஒய்ஃபு, ஆனால் இன்னொருத்தர் ஒய்ஃபுன்னு பார்க்க மாட்டான். அவன் காம குரோதம் இருக்கவன் என்ன பண்ணுவான், இந்த ஒய்ஃபு இந்த பொண்ணு எனக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பார்ப்பான். இதே வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணத்தில் இருக்கிறவன் இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போனால், அந்த கழுத்தில் போட்டிருக்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு போனால் விற்று சாப்பிட்றலாமா அப்படின்னா அவன் வேற மாதிரி நினைப்பான். எத்தனை வெரைட்டியில். அதான் இங்கே சொல்லுது, ஏவம் ஏகஸ்ய ஸ்திரீ பிரத்யேசிய. ஒரே ஒரு ஸ்திரீயை பார்க்குறான், இது ஸ்திரீ அப்படின்னு ஒரு ஞானம் வருது. அந்த ஞானம் வந்த மாத்திரத்தில் என்ன பண்ணுறான், அவித்யா மூடத்துவே ஒரு மோகம் வருது. என்ன மோகம் வருது, அவள்கிட்ட அடிச்சு பிடிக்கி நகையெல்லாம் கொண்டு ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டா நம்ம நல்லா சுகமா இருக்கலாம்னு ஒரு மூடத்தன்மை வரும், தாமசம். அதுக்கப்புறம் துவேஷோ துக்கத்வே, துவேஷம் வருது. என்ன துவேஷம் வருது, பாரு இப்படி நல்லா இருக்காங்க பாரு, நல்லவங்களை பார்த்தா நல்லா சந்தோஷமா இருக்க பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்காது. நீங்கள் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வெளில போனீங்கன்னாவே இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சலாமா. நாங்கள் இங்கே பார்ப்போம். ஒரு நாள் நான் வண்டியில் 2 வீலரில் போயிருக்கேன், நானும் நாதபுரமும் வேற யாரும் போயிருக்கேன். ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை நிப்பாட்டி, நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் எங்களை நிப்பாட்டினா, நாங்கள் பூ வாங்கிட்டு இருக்கோம். ஒரு ஆள் வந்து நிப்பாட்டினாங்க. எப்படிங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்குறேன். எப்படிங்கன்னா என்னங்க புரியலையே என்ன, இல்லை நீங்களாம் வண்டிலாம் வச்சுருக்கீங்க, 2 வீலர்லாம் வச்சு ஓட்டுறீங்க. அவனுக்கு அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புஸ்ஸுன்னு அந்த பெருமூச்சு வாங்குதுங்க. அப்படியே எப்படியா நீங்களாம் வண்டியில் எப்படியா போகிறீங்க அப்படின்னு. அப்போ ஒரு ஸ்திரீ வந்து நல்லா ஜுவல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு போனால் ஒருத்தனுக்கு என்ன தோணும், அடிச்சு பிடுங்கலாமான்னு தோணும். ஒருத்தனுக்கு என்ன தோணும், எப்படி இவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு துக்கமாக இருக்கான்னு வச்சுங்களேன், இயலாமையில் இருக்கான், அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது சந்தோஷமா போனால் பிடிக்காது. எப்படா இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம இவ்வளோ துக்கப்பட்டு இருக்கோம்
அப்படின்னு இருக்கும். ஒரு காமியா இருந்தா நான் என்ன பண்ணுவான், இவரை கடத்தி கொண்டு போயிடலாமா அப்படின்னு தோணும். அது மாதிரி தோணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராக சுகத்துவே, ராகம் வந்துச்சுன்னா ராக விருத்தி உள்ளவனுக்கு இவரை கொண்டுட்டு போயிட்டா சுகத்தை அனுபவிக்கலாம்னு தோணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு ராக சுகத்துவே. அதுக்கப்புறம் தத்துவ ஞானம் மாத்தியஸ்தியே. தத்துவ ஞானம் ஒருத்தருக்கு இருக்குன்னா என்ன ஆகும், இப்ப நான் இருக்கேன் பக்தனா, சத்துவ குணம் நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரார்த்தனை பண்ணுவேன், நல்லா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும்னு. அதே உதாசீன பாவம் தத்துவ ஞானத்துல இருந்து பார்த்தேன் அப்படின்னா எல்லாம் திருஷ்யம், சர்வம் திருஷ்யம் 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 அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவேன். கஷ்டப்படுறது, சௌக்கியமா இருக்கிறது எல்லாம் வெறும் திருஷ்யம் மாத்திரம், சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு, இதுல ஒரு தாத்பரியமும் இல்லை அப்படின்ட்டு போயிடுவேன். அப்போ இது ஒவ்வொரு எண்ணமும் வேற வேறையா இருக்கு. அப்ப குணத்தை வச்சுக்கிட்டு வேற வேறையா இருக்கு அப்படின்னு சொல்லி வருது. இதுக்கப்புறம் 2 லைனும் வந்துடுவோம். 1.5 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. திருப்தி காரணம்ன்றது அடுத்தது. ஷரீரம் இந்திரியானாம் தானிச்ச தஸ்ய. திருப்தி காரணம்ன்றதுக்கு அர்த்தம் தாங்கிற காரணம்னு பேர். தாங்கிற காரணம் எது தாங்குது? ஷரீரம் இந்திரியானம். சரீரம் வந்து இந்திரியங்களை தாங்கிறதுக்கு கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் இருக்குல்ல, பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், இதெல்லாம் இருக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு? தாரணம் பண்றது சரீரம். சரீரம் நிக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு? இந்திரியங்கள். நான் மலைக்கு மேல போயிட்டு இருக்கேன், திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ பள்ளத்தாக்குன்னு தெரியுது, கால் இல்லைன்னா என்ன ஆகும்? திடீர்னு கால் வேலை செய்யலைன்னா கீழே விழுந்துருவேன். அக்னி வந்து பாத்தீங்கன்னா வருது, அக்னி வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு போகணும்னா நான் என்ன பண்ணணும்? ஓடணும். எங்கேயாவது முகத்துல ஏதாவது அடிக்க வருது, நான் தடுக்கிறேன், கையை வச்சு தடுக்கிறேன். அப்ப இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுதா? ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாம் சரீரத்தை காப்பாத்துறதுக்கு உபயோகப்படுது. அப்ப சரீரம் நிக்கிறதுக்கு இந்திரியங்கள் காரணம், இந்திரியங்கள் நிக்கிறதுக்கு சரீரம் காரணம். அதனால்தான் சொல்லுது சரீரம் இந்திரியானாம் தானிச்ச தஸ்ய. தானிச்சனா அவைகளுக்கு அந்த சரீரம் காரணமா இருக்கு. அதே மாதிரி மகாபூதானி ஷரீரானம். சரீரம் நிக்கிறதுக்கு எது காரணம்? பஞ்சபூத்தங்கள். சரீரத்துக்கு எது காரணம்? தாரண காரணம் பஞ்சபூத்தங்கள் தானே. இதுல ஏதாவது கம்மியாச்சுனாலும் பிரச்சனை வந்துடும். கால்சியம் கம்மியாயிடுச்சு, பிருத்திவி தத்துவத்துல ஏதோ ஒரு அம்சம், கால்சியம் போன்லாம் மெதுவா பெயின் எடுக்குது சொல்றோம். அப்ப சரீரம் நிக்கணும் அப்படின்னா மகாபூத்தங்கள் காரணம், மகாபூத்தங்கள் நிக்கணும் அப்படின்னா சரீரம் காரணம். சரீரம் இருந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா சரீரங்களும் வந்து இருந்தாதான் பஞ்சபூத்தங்களை நம்ம என்ன பண்றோம்? பேலன்ஸ் பண்றோம். அதனால பரஸ்பரம் சர்வேஷாம். அப்ப என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா பரஸ்பரம் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொன்றும் இன்னொன்னு நிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஒன்ன தாங்கி ஒன்னு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் இல்லைன்னா இது இல்லை, இது இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு பரஸ்பரம் எல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஒன்று தாரண காரணமா இருக்கு, தாங்குற காரணமா இருக்கு. தைரியக்கு ஆமா இதேதான். பரஸ்பரம் பாவயந்தக பரமஸ்ரேய வாப்சியத்தன் இருக்குல்ல, அது அதேதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதனால்தான் எக்காலஜியை பேலன்ஸ் பண்ணுங்க, எக்காலஜியை பேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா எக்காலஜி பேலன்ஸ் ஆச்சுன்னா நம்ம ஜீவிக்க முடியும், நல்லபடியா இருக்கும். பாருங்க எல்லா இடத்துலையும் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு இந்தியா, வேர்ல்டு ஃபுல்லாவே. அப்ப நம்ம எதையாவது ஒன்றத்தை பாதுகாக்கல அப்படின்னா அது நம்மளை பாதுகாக்காம போயிடும். அதான். அதுக்கப்புறம் தைரியக்கு யோன மானுஷ தெய்வதானி ச பரஸ்பர அர்த்தத்வா. தைரிய யௌன, அதுக்கப்புறம் மானுஷ யௌன, அப்புறம் தேவதா யௌன அப்படின்னு. யௌனன்றது வந்து யோனியோட யோனியர் பவம் யௌனம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரியக் அப்படின்னா அனிமல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மனுஷ யோனியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவதா யோனியாக இருக்கட்டும். இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பர அர்த்தத்வா, பரஸ்பரம் ஒன்று சார்ந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்காலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆள் இருக்கணும்னா 33 மரம் இருக்கணும். ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மனுஷங்க இருக்கணும் அப்படின்னா ஒரு மான் இருக்கணும். 1000 மனுஷங்க இருக்கணும் அப்படின்னா 10 மான் இருக்கணும். 100 மான் இருக்கணும் அப்படின்னா ஒரு புலி இருக்கணும். 1,00,000 மான் இருக்கணும் அப்படின்னா ஒரு சிங்கம் இருக்கணும். இத்தனை ஆடு இருக்கணும், இத்தனை கோழி இருக்கணும், இத்தனை நாய் இருக்கணும் அப்படின்னு பேலன்ஸ். இது எக்காலஜி பேலன்ஸ்ல இருக்கிறது. இது எல்லாம் ஈக்குவலா இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? எதையுமே பாதுகாக்காம. எங்க தெருவுல எல்லாம் பாக்குறோம், 3 நாய் இருக்கு, 3 நாய்க்கு சாப்பாடு போட மாட்டேன்றாங்க. ஊர்ல இருக்க எவ்வளவு செல்ஃபிஷா இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். அது ராத்திரி எல்லாம் வந்து காவல் காக்குது. உன் வீட்டுல இருக்க ஃபுட்டு கொஞ்சம் போட்டா தானே அது நல்லா இருக்கும்.
அது எப்படியா பொழைச்சிக்கும். நீ இல்லாமல் எப்படி பொழைக்கும் அது? ஒரு காக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்காம வந்து காக்கா எப்படி சாப்பிடும்? குரங்கு இருக்கு, குரங்கு வைக்காதீங்க சாமி, குரங்கு வைக்காதீங்க கீழே இருந்து அம்மா ஆஞ்சலிக்கெல்லாம். இந்த ஃபாரினருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மிருகங்களை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. குரங்குக்கெல்லாம் இது வைக்காதீங்க அப்படின்னா, குரங்குக்கு நம்ம வைக்காம வேற யார் வைப்பா? நம்ம தான் சகல ஜீவராசிக்கு நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், தைரியக்யோனி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவதைக்கு வந்து யார் கொடுப்பா? நம்ம தான் ஆகுதி கொடுக்கணும். ஆகுதி கொடுத்தாதான் அவங்க ஜீவிப்பாங்க, அவங்க நமக்கு தேவையானதை எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அப்போ பரஸ்பரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்காக இருக்கிறது. நான் மட்டும் தனியாக இருக்கும்போது லாஸ்ட்டாக நான் ஆஞ்சலி கேட்டாலும் சொன்னேன், ஜெர்மன் லேடி வந்து எறும்புக்கு போடாதீங்க சாமி. எறும்புக்கு போட்டால் தப்பாங்க, அது என்ன ஒன்று மோசமானது இல்லை சாமி, எறும்புக்கெலாம் நீங்கள் போடாதீங்க, ஃபீடிங் பண்ணாதீங்க. நான் இருக்கிறது டெரஸில் இருந்துக்கிட்டு அங்கே ஏகப்பட்ட செடிகள் இருக்குது, செடிகளுக்கெல்லாம் நல்லா எறும்புலாம் வரும், நான் சர்க்கரையெல்லாம் போடுறேன், நீங்கள் போடாதீங்க, அது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, அதுக்கு பிரச்சனை பண்ணுதான். யோசிச்சு பாருங்க எந்த அளவு செல்ஃபிஷ் ஆகிட்டோன்னு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதோல் நூலோர் தகுத்தொற்று எல்லாம் தலை. எல்லா ஜீவராசிக்கும் எல்லாம் கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு? எல்லாத்தையும் கொடுத்தா தானே வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். அப்போ வந்து அதனால தான் எங்கள் ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால், ஜீவோ ஜீவசிய போஜனம், ஜீவோ ஜீவசிய போஜனம். ஒரு லாஜிக் இருக்கு, ஜீவோ ஜீவசிய போஜனம். நம்ம செத்து போயிட்டோன்னு என்ன ஆகும் தெரியுங்களா? ஜீவராசியெல்லாம் நம்ம பாடியெல்லாம் அரிச்சு எடுத்து சுற்றி சாப்பிட்டு போயிடும் எல்லாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதெல்லாம் இன்னொருத்தோட பாடி. மாம்பழம் நம்ம சாப்பிட்றோம்ல, நாங்கள் வந்து ஒரு மாம்பழம் வர்த்தோம், நல்ல மாமரம் ஒன்று இது பண்ணோம், நல்ல பழமே வராமல் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, ஒன்றும் மருந்தெல்லாம் வச்சு பார்த்தோம், ஒன்றுமே நடக்கலை. அதுக்கப்புறம் என்னோட தோட்டக்காரர் ஒருத்தர், நல்ல தொழில் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தார். இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சாமி, நான் வரேன் அப்படின்ட்டு போயிட்டார். போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்தார். செத்து போன நாய், ஒரு நாய் டெட் பாடி செத்து போச்சு. அந்த பாடியை கொண்டு வந்தார். என்னங்க டெட் பாடியை கொண்டு வரீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மண்ணை தோண்டி என்ன பண்ணிட்டார், மாமரத்துக்கு கீழே தோண்டி அந்த நாயை வந்து புதைச்சிட்டு போயிட்டார். புதைச்சிட்டு போனால் அந்த வருஷம் மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாம்பழம். இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, நான் வந்து நாயை சாப்பிட்டேன்னா மாம்பழம் சாப்பிட்டேனான்னு எனக்கு தெரியல. நாய் தான் மாம்பழமா ஆயிருக்கு. ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்ற கேரட்டும் காலிஃப்ளவரும் என்ன தெரியுங்களா? உருளைக்கிழங்கு என்னது நினைக்கிறீங்க? எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தோட்டத்து பக்கம் போய் பார்த்தா தான் தெரியும், நம்ம சாப்பிட்றதெல்லாம் வேற. சொல்லக்கூடாது, சொன்னால் நீங்கள் பாவம். நீங்கள் அதை போய் பார்த்தா தான் தெரியும். நல்லா நாங்கள் அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப ஸ்மெல்லு அப்படின்னு, நாய் தான் மாம்பழமாகி எனக்குள்ளார போச்சு. நல்ல பால்கோவா ரொம்ப நல்லா இருக்குல்ல. பால்கோவா என்னது, மாட்டோட ரத்தம் தான் பாலா மாறி, பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சி, அது பால்கோவா சாப்பிட்டு நல்லா சூப்பராக இருக்குது பால் அப்படின்னு. பன்னீர் நல்லா இருக்குல்ல, மாடு தான், மாட்டோட அம்சம் தானே அது, மாடு தான் பன்னீர். அப்போ ஜீவோ ஜீவசிய போஜனம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இத்தியேவம் நவகாரணானி, இந்த விதமா காரணங்கள் 9 தானிச்ச யதா சம்பவம். அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல இந்த 9 காரணங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, எதெல்லாம் பார்க்கும் போதும் அந்த காரணங்களில் எவ்விதமாக சம்பவிக்க முடியுமோ அது மாதிரி அப்ளை பண்ணி பார்த்தீங்க. பதார்த்தாந்தரேஷு அபி யோஜியானி, எல்லா இடத்துலையும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் யதா சம்பவம் எப்படி சம்பவிக்குமோ அது மாதிரி இந்த 9ல் ஒவ்வொரு காரணத்தை எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கு பிறகு யோகாங்க அனுஷ்டானாந்து, யோகாங்க அனுஷ்டானமோ எனில், யோகாங்க அனுஷ்டானந்து த்விதைவ, 2 தான். ஒன்று என்னது, த்விதைவ காரணத்துவம் லபத்தை இது, 2 காரணம் தான் யோகாங்க அனுஷ்டானம். ஒன்று வந்து என்னது, வியோக காரணம். எந்த வியோக காரணம்? மனசிய வியோக காரணம். இன்னொன்று 2வது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, வியோக காரணம் 1, பிராப்தி காரணம் 2வது. எதை பிராப்தி பண்ணுறது? அந்நியதாக்கியத்தையே பிராப்தி பண்ணுறது. இவ்வளவு தாங்க. இதுக்கு மேலே யாராவது யோகத்தை பற்றி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இனிமேல் என்ன சொல்லணும்? யார் சொன்ன மோட்சம் அடைகிறது, யோகத்தினால மோட்சம் அடைகிறதுன்னு யார் சொன்னா? ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது. என்னது? ஞானாதேவது கைவல்யம். விவேக ஞானத்தை உண்டு பண்ணுறதுக்காகத்தான் யோகா அனுஷ்டானம். யோகா அனுஷ்டானத்தோட மெயின் பர்பஸ் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன்ல, பரசு வந்து பார்த்தீங்கன்னா கட்டையை 2ஆக்குதா. இதை பற்றி நாளைக்கு பேசுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பாஷ்யக்காரர் அருமையான ஒரு எக்ஸாம்பிள் கேனோ உபநிஷத் பாஷ்யத்தில் சொல்கிறார்.
என்ன அப்படின்னு நாளைக்கு பேசுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். பரசு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆக்குறதுக்கு காரணமா இல்லை வந்து வெட்டுறதுக்கு காரணமா 2 ஆக்குறதுக்கு காரணமா? இதை பற்றி தான் சங்கரர் பேசுவார். நாளைக்கு நான் படித்து காட்டுறேன் உங்களுக்கு. அதனால யோகம் எங்கேயாவது சொல்லுவாங்க. யோகம் எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மலத்தை க்ஷயம் பண்ணுறதுக்கு, மலநாசம் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அந்நியதாக்கியாத்திய அடையிறதுக்கு. 2 தான். மோட்சத்தை அடையிறதுக்கு யோகம் இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும். ந ஞானேன ந யோகேன ந சாங்கியன. கீதாலேயே வந்து ஒரு ஸ்லோகமே வைக்கிறார். சாங்கியத்தினாலேயோ இல்லை, இந்த வந்து பார்த்தீங்கன்னா இதனாலேயும் இல்லை, யோகத்தினாலேயும் இல்லை. அப்போ யோகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக மோட்சத்தை அடைய முடியாது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நமஸ்காரம் ஜி.